பரணி கேக்குதா? கேக்குதுண்ணா. எனக்கு கேக்குது. ஆரம்பிச்சிருக்க பரணி. ஓகே, வெல்கம் ஆல். இன்னைக்கு வந்து முக்கியமான அப்டேட்னு பார்த்தா, ஐயோ ஒரே நிமிஷம். சொல்லுங்க அடக்குமுறை பரணி. அடக்குமுறையா? என்னத்த அடக்குன்னு? வாங்க வாங்க, நீங்க சொல்லி முடிங்க, நான் பேசிக்கிறேன். சரி, ஓகே, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு மேட்ரா? கிரானி அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரவி மோகனோட கராத்தே பாபு டீசர் வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட் சொல்ல வந்தேன். அப்புறம் வித் லவ்லேருந்து அபிஷன் படம், அந்த படத்துலேருந்து புது ஸ்ட்ரீட் பரணி எதுவும் பேசுற அப்படியே எனக்கு மட்டும் கேட்கலையா? அப்பாடி, எனக்கும் கேட்கல. நான் எனக்கு மட்டும் தான் கேட்கலன்ட்டு நான் அமைதியா இருந்தேன். பரணி இப்ப பேசுங்க. பரணி, நீங்க பேசுறது கேட்கல. உங்களுக்கு யாருக்கும் கேட்கலையா? கேட்குது எனக்கு. உங்களுக்கு கேக்குதா மகேஷ் ப்ரோ பரணி பேசுறது? கேக்குதே. அப்ப அவருக்கு தான் ஓகே, அவர் வெளியே போயிட்டு வர சொல்லுங்க. அவர் பேசுறது கேட்கல. மகேஷ் ப்ரோக்கு மட்டும் தனி கான்டாக்ட் இருக்கும் போல. பரணி ப்ரோ வெளியே போயிட்டு வாங்க. பரணி இப்ப கேக்குதா? இப்ப பேசுங்க. போயிட்டாரு. இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. இப்ப பேசணும். பரணி இப்ப பேசுங்க பரணி. ஓகே, அவருக்கு கேட்கல போல இருக்கு, இஷ்யூ இருக்கு போல இருக்கு. சரி, நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து அப்டேட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அது எப்ப சொன்னட்டு அந்த வித் லவ் டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரோட அந்த வித் லவ் படத்தோட ஸ்டில்ஸ், புது ஸ்டில்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்குவோம். தலைவர் தம்பி தலைமையில் அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா வந்து அந்த படம் ஹிந்தியில ரீமேக் ஆக போதான் கூடிய விரைவில். யார் ஹீரோவா நடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க ஹிந்தியில. அப்புறம் வந்து ஷாருக்கான் படத்துடைய கிங், அந்த கிங் படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இந்த வருஷம் டிசம்பர் 24 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் 1 இயர் ஆஃப் குடும்பஸ்தன். அண்ணா முருகேசனா முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளவுதான். அந்த சுத்தி விட்டு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. தொட்டிட்டு போயிடுச்சு தம்பின்னு. கிரானி அப்படிங்கிற படத்துல வந்து ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. வடிவுக்கரசி அந்த ஒரு பேய் கான்செப்ட் மாதிரி ஒன்று இருக்கு கிரானி. அந்த படத்துடைய ட்ரெய்லர் ஜனவரி 30 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து மெயின் அப்டேட்னு பார்த்தோம்னா கராத்தே பாபு அந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த படத்தோட டீசர் எப்படி இருந்துச்சு அதை பேசுவோம். அப்புறம் அந்த ஃபைனலி அந்த பரத் இருக்காருல்ல, பரத்தா அந்த பாரத் அவருடைய அடுத்த படத்துக்கான அந்த கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. பூஜை படத்தோட கிளிம்ஸ் விட்டுருந்தாங்க. ரஜினிகாந்த் நடிப்புல ஹிந்தியில ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அவர் 1989 படமாக்கப்பட்டு 30 வருஷமா ரிலீஸ் ஆகாம இருந்த ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹம்மே சஹான்சா கவுன் அப்படிங்கிற படம். அந்த படம் 30 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போதான். இப்ப ரீரிலீஸ் கிடையாது, ப்ரெஸ் ரிலீஸ் தான். ஆனா 30 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. திரௌபதி 2 அந்த படத்துல இருந்து டைரக்டர் ஏதோ ஒரு வீடியோ விட்டுருக்காரு. ஏதோ படம் ஓடாம போயிருச்சு, நிறைய பேர் என்னமோ பரப்புறீங்க, நான் பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணிருக்கலாம், இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணனால வந்து மங்காத்தா ரீரிலீஸ் வந்து டோட்டலா நம்ம ஃபேட் அவுட் பண்ணிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதே திரௌபதி 2 அவங்க படத்துல இருந்து ராம் நாமி அப்படிங்கிற வீடியோ சாங் விட்டு இருந்தாங்க. அப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் அவங்க நடிக்கிற லாக்டவுன் படம் பல
ரிலீஸ் தள்ளி வைப்புக்கு பிறகு 30 ரிலீஸ் ஆகுது. திரும்ப அதை கவுண்ட் டவுன் போஸ்ட் ப்ரோமோ விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வேற 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 என்ன அப்டேட்? வேற ஏதாவது அப்டேட் மிஸ் ஆயிருக்கா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். இது 3 படம் ரீ ரிலீஸ் ஆகுது, அதுக்கு ட்ரைலர் விட்டுருந்தாங்க. ஆமா, அது ரீ ரிலீஸ் கிடையாது, ரீ ரிலீஸ். இந்த ரீ ரிலீஸ் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் அது ஆரம்பிச்ச படம் அதுதான். தெலுங்குல அதுதான் ஆரம்பிச்சாங்க. இப்ப திரும்ப அது ரீ ரிலீஸ் ஆகுது. February 6. ஸோ பிரகாஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு ஒரு டிஎம் பண்ணியிருக்கேன், அது என்னன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க. இருங்க, செக் பண்ணிட்டு வரேன். ஓகே. இல்ல இப்ப பரணி சொல்லுங்க, ஜாயின் சொல்லுங்க. பண்ணிட்டாரா இல்லையா? இல்ல லிசனர்ல தான் இருக்காரு. பரணி, இப்பயாவது கேக்குதா பரணி? சொல்லுங்க பரணி, என்னது இத்தனை படம் பார்த்துட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. இப்ப கேக்குது பரணி இப்பதான் ப்ரோ. கேக்குது. போயிட்டு இருந்தேன், யாருக்குமே எதுவும் கேட்கல. என்ன பண்றது? அவ்வளோ ஆடு இப்ப பேசுறது கட் ஆகுதா? 3ல இருந்து ஆடு 3ல இருந்து ஐயோ கட் ஆகுதா? பிரேக் ஆகுது பரணி ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்ப ஏதாவது என்ன பண்றது? ஒரே நிமிஷம் இருங்க, வரேன். யாராச்சும் பேசுறாங்களா? இல்ல யாரும் பேசலை. யாரும் பேசல. அவ பரணி பேசலன்னா என்ன, அஜித் நீங்க தான் சொல்ல வேண்டியது என்ன? இல்ல ப்ரோ, அதுதான் ஒரு அவரு பிரேக் ஆச்சு, அதனால ஆட்டோ join கண்ணாடி பண்ணிட்டாங்க. திருப்பிட்டு வரேன்னு போயிருக்கிறாரு. அவரு திருப்பிட்டு அதான், வரட்டும். அதான். நான் அந்த ஷோபிதா இருக்குல்ல ப்ரோ, அந்த மூவி பார்த்தேன் நேற்று நைட்டு. ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு. பட் அதுக்கு ஒரு ரீசன் வைக்கணுமே சொல்லி சிவப்பு ரோஜாக்கள் ரீசனையும் தூக்கி வச்சுட்டாங்க. ஓவராலா ஓகே தான். என்ன படம் அந்த கேக்குதா இப்போ? இந்த சோபிதா சீட்டிக்கிலோவா சாட்டிக்கிலோவா, அது பேர் வேற வாயில நுழைய மாட்டேங்குது. மாவீரன் தெரியும், சீட்டிக்கலோ ஏதோ ஒண்ணு. நானும் பார்த்தேன். சீக்காட்டிலோ நல்லா தான் இருக்கு படம், பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். அதோ பாக்குற மாதிரி இருக்கு. பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட், அதுக்கப்புறம் அந்த ரீசன், அது மட்டும் கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்ல. எல்லா சீரியல் கில்லருக்கும் அந்த பேக் ஸ்டோரி எப்பயுமே 9 out of 10 டைம்ஸ் ஓகே தான் இருக்கும். பட் ஓகே, ஆனா அந்த இது மெயின்டைன் பண்ணி இருந்தது நல்லா இருந்தது கடைசி வரைக்கும். இந்த சஸ்பென்ஸ் பரவாயில்ல, டீசென்ட் வாட்ச் தான், கண்டிப்பா பார்க்கலாம். பார்ப்போம். இந்த படம் மதன் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு ஒரு இதா இருக்கு. எந்த படம்? இந்த படம் தான் சோபிதா. ஓகே ஓகே. அதுல எனக்கு அந்த போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல கடைசியில. ஆக்சுவலா அந்த அமாவாசை, செலங்க, மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு இன்னும் பயங்கரமா பண்ணிடலாம். ஹாரரா விட்டுட்டானுங்க, நிறைய பண்றதுக்கு ஸ்கோப் இருந்து. நானும் அப்படிதான் வீரன் நினைச்சேன் கடைசியில. ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு இவ கண்டுபிடிக்கிறது கூட எனக்கு ஓகே. எனக்கு அவங்க 2 பேரும் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சதானே புரியல. ஆமா, இவ கூட அந்த பேரை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆமா, சரி எனக்கு அது ஒண்ணுதான் புரியல. எதுவும் அந்த பத்திரிக்கையை வச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் தான் புரியல எனக்கும். அட விடுங்கப்பா, நான் பார்த்துட்டு வரேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நாளைக்கு ஓகே, ஓகே. பேசலாம்ப்பா. நான் நைட் இல்ல காலையில பார்த்துறேன் எப்படியாவது. பரணி ரொம்ப சத்தம் கம்மியா இருக்கு பேசுறது. ஐயோ, சும்மா சொல்றாரு. ஓகே ஓகே. உனக்கு கேக்குதா மாவீரா? எனக்கு கம்மியா தான் கேக்குது நீங்க பேசுறதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. நான் இனிமே கத்தி பேசினேன்னா பக்கத்து நான் பேசுறதும் கம்மியா தான் கேக்குதா மகேஷ் ப்ரோ? நீ பேசுறது ஓகே, ஓரளவுக்கு. சரி ஓகே. எல்லாருக்கும் மத்தவங்களுக்குலாம் கிளியரா இருக்கா? இருக்கு அடக்குமொழி பரணி. அஜித் பல்தான் என்னாச்சு, என்ன பிரச்சனை? நேற்று எதுக்கு நான் உங்களை கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்கு ரிமூவ் பண்ணிட்டீங்கல்ல? இருங்க, நீங்க உங்க மைக்ல இருந்து ஏதோ சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இதை கிளிக் பண்ணி மியூட் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் எப்பயுமே. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்றதுக்குள்ள வந்துட்டு நீங்களே மியூட் பண்ணதுனால ரிமூவ் ஃப்ரம் ஸ்பீக்கர் இருந்தது, அது ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், சாரி. திருப்பி ரெக்வெஸ்ட் கொடுத்தது அக்செப்டே பண்ணலையே. பண்ணனே இல்லையே, பண்ணிருந்தா பேசியிருப்பேனே. ஐயோ, சாரி.
சரி, அதுக்கு இன்னைக்கு செம்ம அதுதான் செம்ம டீசரு. டாடா பட டைரக்டர் கிட்ட இருந்து இப்படி ஒரு வெரைட்டியான்ற மாதிரி செகண்ட் படமே ஒரு மாதிரி அந்த டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடத்துல பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ரொம்ப அதுலயும் பிடிச்சது. அந்த டைலாக் குடி ஊருக்குள்ள வர வரைக்கும் வேட்டைக்காரனை பத்தி தான் பேசுவாங்க. செம்ம டைலாக். எனக்குமே டீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு அடுத்து ரவிமோகனுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல படமா இருக்கும்னு தோணுது. ப்ராமிசிங்கா இருக்கு. பார்ப்போம். எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல ஸ்ட்ரைட்டா நம்ம இவரால் காமிச்சது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு அது எல்லாத்தோட அந்த ஃபைனல் ஷாட் ஆஃப் த ஃபிலிம் அந்த இதுல இருந்த அந்த ஹேண்ட் கப் போட்டிருக்கும் போது ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா. அந்த மாதிரி ஒரு ஜெயம் ரவியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா சாயந்தரம் இன்னொரு டீசர் வந்துச்சு, ஒரு 25 செகண்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் டீசரோட. அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னையும் நம்ம இந்த படம் இருக்குல்ல கோலமா வீக்ல, இதா பாருப்பா இத பாருப்பா, அதான் அந்த படம் எனக்கு இப்போதைக்கே முடிவு பண்ணிட்டேன். இருந்தா சாமிக்கு, இல்லைன்னா பூமிக்கு, அவ்வளவுதான். கிங்கு. அது சாமிக்கு தான் படுத்தான். சாமிக்கு இல்ல போய், எனக்கு அதே தான் பூமிக்கு தான் தோணுது. சரி, நான் இன்னைக்கு ஒரு 3 படம் பார்த்தேன். அது மட்டும் சொல்லிடவா? சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மாயபிம்பம். அந்த படம் எல்லாருமே சொன்னதுதான். ஒரு லவ் ட்ராமா. எனக்கு வந்து ஸ்டார்டிங் பார்க்குற படம் ஒரு மாதிரி தான் போச்சு. பட் ஓகே, மேபி அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஃபேமிலி அவங்க வர சீன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபோன் கால் சீன், அந்த சீன் ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. அந்த ஃபைனல் ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த சில விஷயங்கள், அதாவது அந்த கிளைமேக்ஸில் வர சில விஷயங்கள் எனக்கு பர்சனலாக வந்துட்டு பிடிக்கல. எனக்கு ஒரு லவ் ஃபிலிம் பார்க்குறப்ப இந்தந்த விஷயம்லாம் இப்படி இருக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. நான் பர்சனலாக இப்படி இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இப்படி இல்லாமல் இருக்கலாமேன்ற சில விஷயங்கள் அதில் இருந்ததுனால எனக்கு மட்டும் அந்த இது பிடிக்கல. அதுவும் இல்லாமல் அந்த என்ன சொல்ல, நரேஷன் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒரு படம் 2 hour 20 minutes நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அங்கங்கே. அதுதான் ஒரு ஓவரால் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் படம் எனக்கு அந்த படம். அது மட்டும். அப்புறம் வந்துட்டு பேபி கேர்ள், நிவின் பாலி படம். நேற்று விஷால் ப்ரோ வந்து கேட்டிருந்தாரு எப்படி இருக்கு ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இல்லைன்னு தான் ரிவ்யூஸ் வந்துச்சு. பட் இருந்தாலும் சரி ஓகே போவோன்னு தான் போனேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்தே அப்படியே, எப்பயுமே மலையாள படம்னா என்ன, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள போவாங்கன்னு மகளா, அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயாச்சு. அப்படியே வந்து ஒரு மாதிரி பரபரன்னு போகும். ஓகே சரி ஓகே, ஓரளவு நல்லா இருக்கும் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் வந்துட்டு டுவர்ட்ஸ் இன்ட்ரோ பிளாக் வரப்போ வந்து சங்கீத் பிரதாப் அப்புறம் லிஜோமோல் ஜோஸ் இவங்க 2 பேர் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது தான் படம் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேரக்டரும் சரி, அந்த கேரக்டரைசேஷன், அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி, அது எல்லாமே அந்த கன்விக்ஷன், அந்த கன்வின்சிங்கா நமக்கு வந்துட்டு படல. அது ஒரு நமக்கு கனெக்டே பண்ணிக்க முடியல அந்த கேரக்டர்ஸோட. அதுதான் இந்த படத்தோட மேஜர் டிராபேக். செகண்ட் ஹாஃபும் இவங்களை நோக்கி தான் படம் டிராவல் ஆகுதுன்றதுனால எதுவுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு செகண்ட் ஹாஃப் சுத்தமா வந்து பிடிக்கல. எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபைனல் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஓரளவு டீசெண்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் படம் வந்துட்டு ஸ்கிப்பபிள் தான். ஓடிடியில் வரப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்கி, கோட் ஃபைட் பேஸ் பண்ணது, ஆடு ஃபைட்டு. நான் வந்துட்டு ஓகே இது இன்னைக்கு காலையில் பார்த்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துட்டு வரப்போ வந்து ஒரு அண்டர் டாக் ஹீரோ இருப்பாரு. அதுக்கப்புறம் படிப்படியா போய் வில்லன் கூட சண்டை போடுவாரு, அப்படியே முடியும். எப்பயுமே இதுதான் அண்டர் டாக் ஸ்டோரியா இருக்கும். பட் ஆனா இதுல ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரப்ப ஸ்டார்டிங்லேயே ஒன்று பண்ணியிருந்தாங்க. நான் அப்பயே வந்துட்டு ஓகே இதுக்கு மேல எப்படி மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அந்த ஸ்டார்டிங்கும் இன்ட்ரோ பிளாக் ஸ்டார்டிங் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நினைக்கிறேன், 15 மினிட்ஸும் அந்த இன்ட்ரோ பிளாக் 15 மினிட்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் நடுவில் ஒன்றுமே இல்லை படத்தில். ஓகே அதுவும் வந்து அம்மு அபிராமி வந்து இந்த
லவ் போர்ஷன் மட்டும்தான். அது வந்துட்டு படத்துக்கு அந்த கதைக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணல. அது ஒரு அடிஷ்னல் ட்ராக் மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது அது படத்துல இல்லைன்னாலும் இந்த கதைக்கு வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸும் வந்திருக்காது. அது மட்டும் தூக்கி இருக்கலாம் மொத்தமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே புது ஆக்டர்ஸ் தான், ஓரளவு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக நல்ல பொட்டென்ஷியல் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, நல்லாவே சொதப்பிட்டாங்க. கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரமாட்டிக்காக முடிஞ்ச மாதிரி, ஐ மீன் ஓகே, பட் ஆனால் ரொம்ப ட்ரமாட்டிக்காக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஓவரால் ஒரு மாதிரி பிலோ ஆவரேஜ் படம் தான். அவ்வளோதான். இந்த வாரம் ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் தமிழ், மலையாளம் இந்த 2 படங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. அதில் வந்துட்டு நான் ஹாட்ஸ்பாட் 2 அதுக்கப்புறம் வந்து சத்தா பச்சா இது 2 வந்துட்டு நான் வந்து டீசெண்டாக இருந்துச்சு இன்னைக்கு இந்த வார ரிலீசஸில். ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 படம் ட்ரை பண்ணுங்க. மற்றது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதுதான். அவ்வளோதான். பேசுனது ஏதாவது கேட்டுச்சா இல்லையாப்பா? என்னப்பா திடீர்னு இல்லை அமைதியாயிட்டீங்க? கிளியர், கிறிஸ்டல் கிளியர். அப்போ ஓகே. பிரகாஷ் ப்ரோ பாருங்க ப்ரோ, நீங்க எல்லாம் இப்படிலாம் பண்றதுனால தான் அவர் வந்து வீடியோ போடுறாரு. நீங்க எல்லாம் பார்த்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு நான் பேத்திக்கிட்ட சொன்னா தானே படம் பார்த்து. பரணி, நான் இந்த வருஷம் எல்லா படமும் பார்க்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் 2 படத்தை பார்க்க வேணாம்னு ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுல ஒண்ணு வந்து திரௌபதி 2, இன்னொன்னு வந்து ஜாக்கி. அந்த ஜாக்கி ஏன் ஸ்கிப் பண்ணனா, நம்ம ஊர்ல ஷோ இல்லை, ரொம்ப லிமிடெட் ரிலீஸ், டைமிங் செட்டே ஆகல. அதுக்காக மட்டும்தான் அதை ஸ்கிப் பண்ணேன். மற்றபடி 3 படம் பார்க்கணும்னு நினைச்சேன், 3 படம் பார்த்துட்டேன். ஒன்று மங்காத்தா ரிலீஸ், இன்னொன்று மாயபிம்பம், அடுத்தது வந்து இன்னொன்று வந்து ஹாட்ஸ்பாட் 2. இந்த 3 படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. 3மே பார்த்தாச்சு. அவ்வளவுதான். நம்ம திரௌபதி அது சச்சா பச்ச மலையாள படம். பாரு, மலையாள படம் நான் பார்க்கணும் என்னைக்குமே பிளான் பண்ண மாட்டேன். சூப்பர் ஆகான்னு சொன்னாதான் தியேட்டருக்கு போவேன். எல்லா படமும் பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா படமும் வேற, எல்லா படமும் எல்லா லாங்குவேஜ் படமும் பார்க்க முடியுமா? ஹாலிவுட்ல எல்லா படமும் பார்க்கலாம். நம்ம இந்த படத்துல ஏன் பார்க்கணும்? எனக்கு சச்சா பச்சாக என்ன படம் கூட எனக்கு தெரியாது, அர்த்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நடிச்ச நடிகர் அர்ஜுன் அசோகன் மட்டும் தான் தெரியும். ரெண்டாவது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த WWC கான்செப்ட். அது ஏதோ ஒரு இருக்குன்னு சொல்லி பிடிக்க அது பார்த்துதான் அதுல முடிச்சிட்டேன். WWC கான்செப்ட் நமக்கு செட் ஆகாத கான்செப்ட், நம்ம எதுக்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு. அதனால அது பார்க்கல. அடுத்து வந்து ஜாக்கின்னு ஒரு படம் சொன்னாங்கல்ல, அது வெறும் நைட் ஷோ மட்டும் தான் போடுறாங்க. நைட் ஷோ மட்டும் போறதுக்கு எதுக்கு தேட்டர் போறோம்? ஒரே ஒரு ஷோ, நைட் ஷோ 10:30, அவ்வளவுதான். அது நமக்கு இப்ப நைட் ஷோ எல்லாம் போக முடியல. இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. ஓகே, என்னன்னா 2 ஷோ தான். ஒன்னு திரௌபதி 2, இல்லைன்னா வந்துட்டு இது. ஓகே, ஆனா வந்து சில பேருக்கு திரௌபதி 2 பார்க்கணும்னுச்சு, சில பேருக்கு வந்துட்டு ஜாக்கி. அது மாதிரி மிக்ஸ்டா இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஏதாவது ஒரு படம் தான் ஓட்டுவோம், 10 பேர் தான் இருக்கீங்க, ஏதாவது படம் தான் ஓட்டுவோம். நான் வந்துட்டு அமைதியா இருந்துட்டேன். எனக்கு ஜாக்கி கொடுத்தீங்கன்னா பார்ப்பேன், இல்லைன்னா ஓட்டுன்ட்டு. அப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆகி ஜாக்கின்னு சொன்னவும் போட்டாங்க. ஏதாவது கேம் வச்சு முடிவு பண்ணிருக்கலாம்ல, இங்கி பிங்கி அப்படி போட்டு, இல்ல சாப்புதிரி போட்டு விளையாண்டு ஜாலியா அப்படி 10 பேர் இருக்கீங்க, 10 பேருக்குள்ள கேம் வச்சு அந்த 10 பேருக்கு பண்ணா அந்த எந்த படம் போறான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கலாம். வரவங்க எல்லாருமே அந்த தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டு நல்ல பெரிய ஆளுங்க தான் வருவாங்க. நான்லாம் வந்துட்டு போயிட்டு எனக்கு இந்த படம் டிக்கெட் இருந்தா கொடுங்க நான் பாக்குறேன், இல்லைன்னா நான் வந்து கிளம்பிடுறேன், அவ்வளவுதான். அமைதியா போயிட்டு கேட்டுட்டு வந்துடுவேன். நான் அவங்க போய் இன்ட்ராக்ஷன் பண்றதோ இல்ல இந்த படத்துக்கு வாங்க போலான்னு சொல்றதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். பிரகாஷ் ப்ரோ, அது டிஎம் என்னது சொல்ல முடியக்கூடிய விஷயமா இல்ல ஏதாவது? பார்த்தேன் 64 ப்ரொடியூசர் லாக்குடுங்க. அது ஒரு 3 ப்ரொடியூசர் கைமா இருந்துச்சு படம், AK64. அதனாலதான் அனௌன்ஸ்மெண்ட் வராம இருந்துச்சு, எதுவுமே பண்ணாம இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ராகுல் தயாரிக்கதா இருந்துச்சு, அப்புறமேட்டு ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் வந்து தயாரிக்கதா இருந்துச்சு. அப்புறம் தமிழ்லயே இன்னொரு ப்ரொடியூசர் வந்து அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளான்ல வந்து வந்தாரு. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, டைரக்டரை மாத்தணும்னு வந்துட்டாரு. மற்றபடி அஜித் சம்பளம் 200 கோடி தரேன் அப்படி எல்லாம் சொல்லி டேரக்டர் அவருக்கு இன்னொரு டேரக்டர் அவர் கூட்டு வந்தாரு. அந்த டேரக்டர் வந்து செட் ஆகாத டேரக்டர்னு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லாக் ஆயிடுச்சு. அதான் ஒரு க்ளூவா போட்டிருக்காரு. பட் அது சொல்ல முடியாது, இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது நம்ம கூடிய டேரக்டரே சேஞ்ச் ஆகிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. இல்ல டேரக்டர்லாம் சேஞ்ச் இல்ல, அவர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் தான் சேஞ்ச். டேரக்டர்லாம் வந்து நீங்க இந்த சிறுத்தை சிவா போஸ்ட் இருக்கனால, நீங்க வந்து சிறுத்தை போஸ்ட் இருக்கனால பயப்பட வேணாம். சிறுத்தை இல்லைங்க, அங்க பக்கத்தாடி ஒரு சிம்பிள் வச்சிருந்துச்சுல, அவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர்
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல 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 அப்படிலாம் இல்ல. அது வந்து சிவா வந்து அடுத்த அப்கமிங் மூவிஸ்ல ஒரு படத்துக்கு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர 64 கிடையாது. 64 வந்து ஆதிக்கு தான் பண்றாரு. பிப்ரவரி மாசம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிப்ரவரி 8 அல்லது 9 அந்த தேதிகளுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வரும். படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, வரும். பிளான் இப்போதைக்கு அதான். ஆஹ் நடிகர்கள் தேர்வு சைட்ல போயிட்டு இருக்கு. இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இப்போ ஏற்கனவே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த அப்டேட் அவுட்ல அக்ரிமெண்ட் மாத்திட்டு இருக்காங்க. இப்போ நடிகர் அஜித்துக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அடுத்தடுத்து அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போ ரோமியோ பிக்சர்ஸ்ல இருந்து இப்போ அப்படியே லைனா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு கூட மாறிட்டு இருக்கு. அதனால அவர் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற அப்படி போல இருக்கு. பட் என்னன்னா அதை நம்ம சொல்லவும் முடியாது எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போதைக்கு. ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு 2 3 நாள் போகட்டும். எப்படியாவது கண்டிப்பா லீக் ஆகும். லீக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா லீக் ஆனதுக்கு அப்புறம் சொன்னோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் லீக் ஆகலைன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஓகே, டீசருக்கு வருவோம். இப்போ கராத்தே பாபு டீசருக்கு வருவோம். கராத்தே பாபு டீசர் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் மாவீரன் சொல்லிட்டாரு, சூப்பர் டன். அடுத்தது நானும் சொல்லிட்டேன், எனக்கு நானும் ரொம்ப சொல்லிட்டேன். கமல், மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. ரொம்ப நல்லா நான் இருந்துச்சு இன்னும் ப்ரோ. பார்க்கல, பார்த்துட்டு வரேன். டாடா கமல் நீ சொல்லு. டேரக்டர்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த கடைசி அந்த டைலாக் அது உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயமரியோட கம்பேக்கா இருக்கும்னு நம்புறேன். பார்ப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, எனக்குமே வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஒன்னே ஒன்று மட்டும் இந்த டீசர்ல குறையா இருந்துச்சு. அது என்ன குறைன்னு சொல்ல முடியாது, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னா அது வந்து சாம் சிஎஸோட பிஜிஎம். அவருக்கு மேல ஹாரி ஜெயராஜ் இருந்தாலோ இல்ல சாம் சிஎஸோ நல்லா பெட்டரா முன்னாடி போடுவார்ல, அது மாதிரி போட்டிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு இன்டென்ஸான ஒரு பாலிடிக்ஸ் படம், அதுல ஒரு இந்த ராவான ஆக்ஷன்ஸோட ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் எதிர்பார்க்கலாங்கிறது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லயும் தெரிஞ்சிச்சு, இதுலயும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு மேல நான் ஒரு டைலாக் ஒன்று போட்டிருப்பேன்ல காலைல ட்வீட்டா, இப்போ கூட மாவீரன் சொன்னார்ல, புலி வர வரைக்கும் தான் வேட்டைக்காரன் பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் புலி வந்துச்சுன்னா அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு நாள் புலி வரும், அந்த ஒரு நாள் புலி வரும் அப்படிங்கிற டைலாக்லாம் பாலிடிக்ஸ்ல பயங்கரமா நல்ல ஒரு கரெக்டான. ஏன்னா டாடா டேரக்டர் ஜஸ்ட் இதுல மட்டும் இல்லாம கமர்ஷியல் படம்னு போகாம ரைட்டிங்லயும் ஒரு ஒர்க் பண்ணிருக்கிறாருங்கிறது தெரியுது. 2 3 டைலாக் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். எனக்கு டீசர் பிடிச்சிருந்துச்சு. சாம்சிஸ் பிஜிஎம்க்கு பதிலா இன்னும் வேற ஏதாவது பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா சூப்பரா ஒரு பயங்கரமா இருந்திருக்கும். அது மிஸ்ஸிங்னு தோணுது. சக்திக்கு இந்த படமாச்சும் ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை படமா அமையட்டும். சரி, இது எப்படி இருந்துச்சு கிங் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்? எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதே சொன்னேங்க, எனக்கு எனக்கு பர்சனலா எனக்கு மட்டும் அந்த லுக்கு பிடிக்கலங்க. ஷாருக்கான் லுக்கு எனக்கு என்னன்னே தெரியல, அது பிடிக்கல. அட்லி அப்படி ஒரு மாசா காமிச்சா அப்படி, அது ஒரு ஏஜ் லுக்கை வந்து பயங்கரமா காமிச்சா அப்படி. அது என்ன படம், ஜவான்ல அப்படிலாம் பார்த்துட்டு ஒரு ஏஜ் லுக் அவ்வளவு மாசா காமிச்சிட்டு, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கெட்ட கெட்ட வார்த்தையில வர மாதிரி இருக்கு. சென்சார் பண்ணி தான் பேச வேண்டியதா இருக்கு. நல்லாவே இல்ல. நார்த் இந்தியன்ஸ்ல சில முடி பேர் ஒரு வெட்ட லுக்லாம் தெரியாத வச்சிருப்பாங்க. வெட்டின மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது என்ன சொல்றேன், அது ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இந்தியில திட்டுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லி தான் திட்டணும் போல இருக்கு. அதனால சொல்ல அது ஒரு மாதிரி ஆயிருமேன்னு சொல்லல. பட் நல்லாவே இல்லை அந்த லுக். எந்த 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 அடிப்படையில இந்த வந்து லுக் சூப்பரா இருக்குன்னு முடிவு பண்ணாங்க, மாசா இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப மோசமான லுக். நான் ஷாருக்கான் லுக்லயே பார்த்ததுலயே ரொம்ப மோசமான லுக் இந்த படத்துக்கு தான். அது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல மூக்குல ரத்த வேற வர வச்சுட்டு ஒரு மாதிரி கன்றாவியா பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த லுக்கே கேவலம், அதுல அது ஒரு கேவலங்கிற மாதிரி இருக்கும். நல்ல டேட்டா லாக் பண்றாங்க. ஒன் செகண்ட், இந்த படத்துக்கு நல்ல டேட்டா லாக் பண்ணிருக்காங்க. பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லை, அதாவது எதிர்பார்ப்பே இல்லாம போவோம் அப்படின்னு. ஹிந்தியில அந்த வார்டெல்லாம் சொல்லிடாதீங்க, அப்புறம் வந்து எஸ்ஆர்கே ஃபேன்ஸ்லாம் உங்களை அடிக்க வந்துருவாங்க. அதுக்காக நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லல. சரி இல்ல பரணி, பிரகாஷ் ப்ரோ, கோவஸ்ட் எஸ்ஆர்கே கொடுத்துருக்கேன் ஃபேன்ஸ் வந்தா திரும்ப. பிரபாஸ் ஃபேன்ஸ்ட கோர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான், வேலை முடிச்சு. வா மண்டே மண்டே கை மாத்தி விட்டு போவோம். சரி பரணி, கோவேஷ் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்க. இந்த யோகேஸ்வரன் ஒருத்தர், மதன் ஒருத்தர்லாம் ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கேன். பட் வரமாட்டாங்க. நான் கொடுத்தா நான் நீங்க கொடுங்க. கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன். பிரகாஷ் ப்ரோ, அந்த இதுல கராத்தே பாபுல இபிஎஸ் அப்படியே காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் ப்ராப்ளம் வராதா? ஒரு ப்ராப்ளம் வராது. இபிஎஸ் அடிச்சா இபிஎஸ்ஏ கேட்க மாட்டா, அப்படி யாருமே கேட்க மாட்டாங்க.
ஏன் என்ன எல்லாம் இதாயிட்டீங்க? ஓடிடில வேற யாராவது ஏதாவது படம் பாத்தீங்களா? நான் அதான் ப்ரோ இது தஸ்கரி 2 எபிசோடு பார்த்துருக்கேன். 2மே எனக்கு ஓகே. சூப்பரா இருந்துச்சு. செம்மையா போயிருக்கு. செம்மையா மேக்கிங்கும் சூப்பரா இருக்கு. உண்மையாலுமே சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆ இன்னொரு 5 எபிசோடு இருக்கு. அஜித் இன்னைக்கு பிரகாஷ் நைட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து அயன் படம் ஞாபகம் வரல? ஏங்க நான் அந்த படம் ரிவ்யூவே அந்த அப்படி இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக பாக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தேன். அப்படியே இருந்துச்சு. அந்த படம் மாதிரிதான் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. ஆனா அதுவும் இதாங்க. பட் அதை விட இதுல கொஞ்சம் இன்னும் இது பண்ணிருக்காங்க. அந்த நீங்க ஹெராயின் சீன் சொன்னங்காட்டி சொல்றீங்க. பட் மத்தது எல்லாமே இல்ல கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. 3-4 சீன் அப்படியே இருக்கும் அஜித் பல்தான். ஹெராயின் சீன் மட்டும் இல்ல, அவ்வளவு சீன் அப்படியே இருக்கும் பல்தான். நிறைய இருக்கு அந்த படத்துல. அந்த பாட்டில்ல வச்சு இது பண்றது அது கூட இதுல பண்ணிருப்பாங்க ஒண்ணு. அது இல்லாம இன்னொரு இது அதான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னாங்க. ஆனா பரவாயில்ல, நல்லா இருக்கு ப்ரோ. அதை பேஸ் பண்ணின்றத தாண்டி அது மாதிரியே இருக்குன்றதுதான் என் வருத்தம். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் பார்க்கல. ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. எவ்ரி மாஸ்டர் ஹீஸ் ஹேவ் ஹிஸ் சீப் காப்பி. ஓகே. அதை காமிச்சிட்டாரு. அதை தாண்டி எதுவும் காமிக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இல்ல அதை காமிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியாவது காமிக்கலாம். அதை தான் நான் ஃபீல் பண்றேன். பட் எனக்கு அந்த விலங்கு கொண்டு வந்தது அது எல்லாமே புதுசா தான் ப்ரோ இருந்துச்சு. அது மாதிரி ஒன்று இருக்குன்னே எனக்கு அந்த படம் பார்க்கும்போது, வெப் சீரிஸ் பார்க்கும்போது தான் தெரியும். எந்த விலங்கு? நீங்க முழுசா பார்த்து முடிச்சிட்டீங்களா? இல்ல நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் தான் பார்த்திருக்கேன். ஓகே. அப்ப செகண்ட் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் அப்படியே இருக்கும். செகண்ட் பாருங்க. நான் செகண்டும் பார்த்துட்டேன். நீங்க முடிச்சிருவேன் நைட்டு. ஓகே. அதுவும் தெலுங்குல மேரியோன்னு ஒரு படம் டவுன்லோட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டும் பார்க்கணும். ஆமாங்க, தெலுங்குல மேரியோன்னு சொல்லி ஒரு படம் இருந்துச்சு. கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வந்து கராத்தே பாபோட ட்ரெய்லர் சம்திங் வந்ததுல அதுல வந்து ரவி மோகனோட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனா பார்க்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ரொம்ப நாளாவே ஒரு ஒன் சைடா இருந்த மாதிரியே இருந்துச்சு. அந்த ஏஜ் லுக்ல இருந்ததா இருக்கட்டும். இப்ப பராசக்தியிலுமே ஒரு டிபிக்கல் ஒரு வில்லன் மாதிரிதான் இருந்தாரு. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மேனரிசம் கொண்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பாக்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு நீ சொல்றது ஓகே, கண்டிப்பா டிஃப்ரெண்ட் மேனரிசம் எல்லாமே ஓகே. எனக்கு பராசக்தியுமே டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ்ல ரிப்பீட்டட் எதுவுமே இல்லாம, கிளிச்சஸ் எதுவும் இல்லாம, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய டைலாக் எதுவும் இல்லாம பொறுமையா இருந்துச்சு எனக்கு பராசக்தியில. இதுலயும் இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவரோட ஹீரோவா நடிக்கிற படம். ரெண்டாவது வந்து நெகட்டிவ் ஷேட் அதிகமா இருக்க மாதிரி ஒரு கேரக்டருங்கிறப்ப கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு வெரைட்டி எதிர்பார்க்கலாம். இந்த ரவிமோகன் 2.0 அவர் பேர் மாத்தினதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியா தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த இதே பிடிக்கும், காதலிக்கு நேரம்ல எனக்கு பிடிக்கும். மற்றவங்க நிறைய பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க படம். நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு ரவிமோகன் பேர் வச்சது அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸ்டார்டிங் அதான் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பராசக்தி தானே ரிலீஸ் ஆச்சு. வேற எதுவும் நடுவில் ரிலீஸ் ஆச்சா? இல்ல ப்ரோ. இல்ல. அப்புறம் இது அதனால இது நல்லா போகும்னு தான் தோணுது எனக்கு. காதலிக்கு நேரம்லயும் எனக்கு ஒர்க் ஆச்சு, பராசக்தி எனக்கு ஒர்க் ஆச்சு, இதுவும் ஒர்க் ஆகும் தான் தோணுது. இனிமேல் அவர் எடுக்க ஜீனியை தவிர மத்த எல்லா படத்துமே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதத்தான் சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் ப்ரோ கோட் என்னன்னா ஜீனி ரிலீஸ் ஆகாது. ஓகேவா? அதனால அது பிரச்சனை இல்லை. ஓகேவா? கீழே ஒருத்தர் பரணி இன் ஸ்பேஸ் டெய்லி வித் கேரளா சிப்ஸ் போனி பிசினஸ் போட்டு அருமையா இருக்கேடா டெம்ப்ளேட் போட்டிருக்காரு. என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. யாருக்காவது புரிஞ்சதுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. டெய்லி நீங்க கேரளாவை பத்தி படம் பார்த்துட்டு வந்துட்டு இல்ல ட்ரைலர் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதைத்தான் அவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. டெய்லி எங்க சொல்லிட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் டைம்ல நான் போய் பாக்குறேன் சொல்றேன். இப்ப அப்படி பார்த்தா நான் வந்து பேபி கேர்ள் கூட தான் நீங்க வந்துட்டு நல்லா இல்ல பாக்காதீங்கன்னு சொன்னேன். பட் சத்தப்பச்சா பார்க்கலாம்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அது கூட இன்னொரு படமும் சொன்னேன்னு, ஹாட்ஸ்பாட் 2வும் சொன்னேன்னு. இந்த 2 படம் தான் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு, பாக்குறதுன்னா அதை பாருங்கன்னு சொன்னேன். ராஸ் ப்ரோ சொல்லுங்க. நீங்க ஒரு ட்வீட் போட்டுங்க செட்டா மருந்து சொல்லி இது மங்காட்டா கேம் என்ன போட்டுருந்தீங்க செட்டா மருந்து. அது வந்து சன் மியூசிக்ல வந்து உங்களுடைய கேம் போட்டிருந்தாங்க, மங்காத்த கேம். அதுல என்ன உங்க பர்த் மந்த் அடிப்படையில எந்த கேரக்டர் நீங்க அப்படிங்கிற போட்டாங்க. நான் செப்டம்பருங்கிறனால செப்டம்பர் போட செப்டம்பர் கரெக்டா அந்த ஏகே போட்டோ போட்டிருந்தாங்க. அதாவது விநாயக் கேரக்டர். சரி ரைட் ஓகே, நம்ம மாசம் வந்திருக்கே அப்படின்னு இதுலயாச்சும் மாசம் வந்திருக்கே சந்தோஷப்பட்டு போட்டேன். அவ்வளவு. அதுல எந்த ஒரு குறியீடும் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கேம். நான் கூட மங்காத்தா 2 தான்.
இல்லைங்க அது அவங்க சன் மியூசிக்ல போட்டிருந்த போஸ்ட். உங்க பர்த் மந்த் அடிப்படையில நீங்க எந்த கேரக்டர் அந்த படத்துல, அவ்வளவுதான். நீங்க எந்த மந்த் பிறந்தீங்கன்னு பார்த்தா அந்த போஸ்ட்ல எந்த மந்த் கீழே போட்டிருக்காங்களோ பாத்துங்க அந்த கேரக்டர். நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு. நானும் செப்டம்பர் தான் bro. அப்புறம் என்ன விடுங்க. பிரகாஷ் bro 64 அப்டேட். எந்த கேரக்டர் வந்தாலும் விட்டுருப்பாங்க, வைபவ் வந்தாலும் விட்டுருவாங்க, அர்ஜுன் வந்தாலும் விட்டுருப்பாங்க. நிறைய பேத்துக்கு மகத்து வந்திருக்கு. பரணி நீங்க என்ன மந்த்? இல்ல பரவாயில்ல விடுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த போஸ்ட். இல்ல அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எனக்கு என்கிட்ட ப்ரூஃப் தான் இருக்கு, நான் இப்பயே செக் பண்ணிக்க மாட்டேன்னா. நான் கணேஷ் அது லேட் ஆகும் தான் உங்கள்ட்ட கேக்குறேன். அது அது வந்துட்டு பொய்யான மந்த் இல்ல பிரகாஷ் ப்ரோ. அந்த ப்ரூஃப்ல இருக்கிற மந்த் மட்டும் போய் ஓகே. நான் அது மட்டும் தெளிவா சொல்லிடுறேன், மந்த் போய். ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிட்டீங்களா? அதுல ஒரிஜினல் இருக்குல்ல, அதை பாத்துக்கிறேன் விடுங்க. பர்த் சர்டிபிகேட் அனுப்பல. பிரகாஷ் bro அனுப்பிட்டீங்க போட்டேன். இல்ல அனுப்பல. சரி ரைட் ஓகே, அஜித் பட்டான்னு சொல்லுங்க. எனக்கு கணேஷ். இல்லவே இல்ல. ஓகே எஸ்ஐ சொல்லுங்க. சரி பாருங்க நீங்களே சொல்லுங்க என்ன மாசம் உங்களுக்கு? ஏப்ரல். ஓகே டன். பிரகாஷ் ப்ரோ ஜனநாயகன் வந்து பிப்ரவரி 13 வருதுன்னு சொல்றாங்க, அது கன்ஃபார்மா? இதேங்க அதே எனக்கு நிறைய குழப்பம் இருக்குங்க. ஏன்னா வர 27ஆம் தேதி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிரும். அஜித் பல்தான் ஜெண்டா போட்டாலும் சரி, ஜெண்டா போடலனாலும் சரி, அது கண்டிப்பா கிளியர் ஆகும் கேஸ். மகேஷ் ப்ரோ அப்ப அவங்க என்ன டேட் போடுவாங்கன்னு எனக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா எனக்கு வந்து பிப்ரவரி 6 போட்டு பண்ணுவாங்களா, பிப்ரவரி 13 போடுவாங்களா? ஏன்னா அந்த 2 டேட் தான் அவங்களுக்கு இருக்கு ஆப்ஷனு. பிப்ரவரி 6 போட்டாங்கன்னா எனக்கு என்ன வித்துலவுன்னு ஒரு படம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த படம் மேல பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இண்டஸ்ட்ரியில இருக்கு. பயங்கரமா வந்து ஓவர்சீஸ்ல இருந்து எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, பாசிட்டிவா சொல்றாங்க. இது வந்துச்சுன்னா அந்த படம் பாதிக்கப்படுமே. அடுத்து பிப்ரவரி 13 போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் தானே கேப் வித்துலவுக்கு. பிப்ரவரி 13 அனௌன்ஸ் பண்ண படங்கள் எல்லாமே இப்ப சைலண்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சைலண்டா இருக்கிறதுக்கான காரணம் வந்து ஜனநாயகனோட அந்த வெர்டிக்ட் தான். அவங்க ஜனநாயக ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிப்ரவரி 13 வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணலாம். நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்காங்க. ஆனா ஒரு 4 படம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 4 படமே இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கான காரணம் என்ன, ஜனநாயக ரிசல்ட் வந்து 27ஆம் தேதி வருது, வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா நிறைய சின்ன படங்களுடைய லைஃப் வந்து இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கு. ஆனா வர செவ்வாய்க்கிழமை எல்லாமே உறுதி ஆகணும். இதுக்காகவே சென்சார் போர்டு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம அப்பீல் போகாம எதுவும் பண்ணாம இருக்கணும். ஏன்னா ஜனநாயகனுக்கு மட்டுமே பாதிப்பு இல்லை, ஜனநாயகனை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 8 படம் இருக்கு. 6ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி 20ஆம் தேதி 3 படங்கள், 3 வார படங்கள் வந்து ஜனநாயக ரிலீஸ் டேட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதை சீக்கிரம் கிளியர் ஆகணும். கிளியர் ஆனாதான் நமக்கு வந்து ஒரு 8 படங்களுக்கான ஒரு விடிவு காலம் பிறக்கும். பிரகாஷ் ப்ரோ நான் இப்போவும் சொல்றேன், அது நீங்க ஜெண்டாவை எடுங்க, ஜிங்ஸா எடுங்க, எதை வேணாலும் எடுங்க. 27th கேவிஎன் சுப்ரீம் கோர்ட் போறாங்களா இல்ல சிபிஎஃப்சி சுப்ரீம் கோர்ட் போறாங்களாங்கிற டிசிஷன் மட்டும்தான் வருமே தவிர படம் வராது. எனக்கு தெரியல, பட் ஜஸ்ட் ஒரு வைல்டு கெஸ் தான். அந்த ஆர்கியூமெண்ட் அன்னைக்கு நடந்ததெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கேவிஎன் சைடு வந்து சாதகமாக தீர்ப்பு வர்றது டவுட்டு தானோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. மேபி வந்துட்டு 2 சைடும் இல்லாமல் ஒரு மாதிரி ஏதாவது இவ்வளோ டைம் பீரியட்ல இது பண்ணி கொடுத்துருங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கன்னு தோணுது. எனக்கு தெரியல, ஷோரா தெரியல, பட் ஜஸ்ட் ஒரு வைல்டு கெஸ் அவ்வளோதான். டைம் எடுக்கும்னு தோணுது ஆக்சுவலா, அவ்வளோதான். உடனே வந்து இதை சீக்கிரமா முடிச்சு கொடுக்கணும் சிபிஎஃப்சி படத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்குங்க. ஏன்னா பிப்ரவரி 13க்கு மேல படம் ரிலீஸ் பண்றதா சிக்கல்கள் இருக்கு. நான் தான் சொன்னேன், 20ஆம் தேதி டேட்டா போட்டாங்கன்னா 20ஆம் தேதி கண்டிப்பா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். 20ஆம் தேதிக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் வந்து படத்தை அதுல ஒரு சிக்கல் வரும். அதனால வந்து படத்தை வந்து 27ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் போட்டு தீர்ப்பு வந்துச்சுன்னா 27ஆம் தேதி நைட்டே வந்து ரிலீஸ் டேட் லாக் பண்ணி பிப்ரவரி 6க்குள்ள ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிப்ரவரி 20 வரைக்கும் 3 வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம படம். ஏன்னா எல்லா படத்துக்கும் 3 வாரம் தானே வேணுங்க. அந்த 3 வாரம் பிரச்சனை எல்லாம் போகும், நல்லா இருக்கும். அப்படியே எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷனோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்க்க போயிருவாங்க. ஃபேன்ஸ் எலெக்ஷன் டியூட்டி அந்த மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க. ரெண்டுக்குமே எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இருக்கும். நீங்க அதை தள்ளி போட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னா அது வரைக்கும் விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் இருக்கு, விஜய்க்கு அரசியல் இருக்கு. ஆனா கேவிஎன் ப்ரொடக்ஷன் பங்கு பெற்றிருக்கிறாங்க நடுவில். இதுக்கு மேல நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைம்ல படம் இருக்கு. நிறைய ஏகப்பட்ட பேத்துக்கு பாதிப்பு உண்டாகலாம். அதனால பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆயிட்டா ஒரு 3 வாரம் ஃப்ரீன்னு கரெக்டா இருக்கும். ஆனா என்ன சின்ன படங்களுக்கு பாதிக்கப்படுறது சின்ன படங்கள். இந்த அவுட் ஆஃப் ஜென் பார்த்தா அந்த இது. அதனாலதான் எனக்கு என்னன்னா சீக்கிரம் ரிலீஸ் ஆனா பெட்ரு.
இல்லைன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் வரைக்கும் போகணும்னா கேவிஎன் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பதில் சொல்லணும், அமேசானுக்கு பதில் சொல்லணும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனா பதில் சொல்லிக்குவாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. பார்ப்போம், எல்லாம் நன்மைக்கே பார்ப்போம். இல்ல புரியுது. பட் ஆனா நீங்க வந்து ஒரு வாரத்துல எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுவாங்களான்றது தான் வந்து டவுட்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன். ஐ மீன் 2 வீக்ஸா இருக்கட்டும், 3 வீக்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டைம் பீரியட் கொடுக்கறதுன்றது இதாகும்னு சொல்றேன், டிலே ஆகும்னு சொல்றேன். பார்ப்போம் எப்படின்னு. நல்லதுதான். நான் படம் ஆனா release எல்லா ஆனா நியூஸ்ல நம்மளும் பார்க்கலாம் அவ்வளோ. ஆனா எல்லா நியூஸ்லயும் தீர்ப்பு கன்ஃபார்ம் போட்டிருக்காங்களே. தீர்ப்பு கன்ஃபார்ம் தான் ப்ரோ. பட் ஆனா வந்துட்டு இப்போ கோர்ட் ஆர்டர் பண்றது, நீங்க வந்து நீங்க 2 நாள்ல படத்தை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ண மாட்டாங்கல்ல. அதுதான் நான் சொல்றேன். இந்த டைம் பீரியட் எடுத்து சர்டிபிகேட் கொடுங்க, இல்லைன்னா இப்படி பண்ணி சர்டிபிகேட் கொடுங்க, இவ்வளோ டைம் பீரியட்குள்ள அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியட்ன்றது கொஞ்சம் வீக்ஸா இருக்கலாம், கப்பல் ஆஃப் வீக்ஸா இருக்கலாம்ன்றது தான் டவுட்ஃபுல்லா இருக்கு எனக்குன்னு சொல்றேன். அது இருக்கட்டும் ப்ரோ. தெலுங்குல அந்த 2 படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு ப்ரோ, பெட்டியும் பாரடைஸும். பெட்டியுமே பேரடைஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அது தெரியும். பெட்டியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பெட்டியுமே மேக்கு போகுது. அந்த மார்ச் 26 பாத்தீங்கன்னா இது உஸ்தாத் பகத்சிங் வருது. என்னன்னா நம்ம சொன்னோம்ல, இந்த 3 படத்துல 1 அல்லது 2 போஸ்ட்போன் ஆகும். அப்படி நான் கருத்துல 2 போஸ்ட்போன் ஆயிடுச்சா? ஆமா, அது 2. ரைட், ஏன்னா ஓகே. டாக்ஸிக் கன்ஃபார்ம் வருது, அப்புறம் துரந்தர் 2 வருது, அப்புறம் உஸ்தாத் பகத்சிங். மார்ச் கடைசியில தான் பெட்டியோட காப்பியே இல்ல, ரெடி ஆகும். எனக்கு 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 இன்னொன்னு சொல்லிடுறேன். அஹ், எப்படின்னா பேரடைஸ் தள்ளி போகும்போது கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். பட் பெட்டி இருக்குல்ல, அது வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அது தள்ளி போக வாய்ப்புனா லேசா தான் இருந்துச்சு. ஏதாவது ஷூட் ஏதோ பெண்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே. ஆனா எனக்கு இன்னுமே டாக்ஸிக்கு மேல நம்பிக்கை இல்லை, அதை சொல்றேன். இப்பயும் சொல்றேன், டாக்ஸி 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ வரைக்கும். பார்ப்போம். அதனாலதான் உஸ்தாத் பகத்சிங் வந்துட்டாப்ல. அதான் சொல்றேன், எனக்கு டாக்ஸிக்கு மேல நம்பிக்கை இல்லை. உஸ்தாத் பகத்சிங் அது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? பார்ப்போம், அதுனாச்சும் வரட்டும். வந்துட்டு அடுத்து பவன் கல்யாணி ஷூட்டிங் போயிருக்க படம் எதுவுமே பெண்டிங் இல்லை, எல்லாமே வந்துருச்சு இல்ல, எல்லாமே அவ்வளவுதானே. கடைசி ஒண்ணே எல்லாமே ஒண்ணு. இருந்துருச்சு. அடுத்த படமும் அனௌன்ஸ் பண்ணல. அப்போ வந்தா இதுதான் வரும்னு நினைக்கிறேன், OG2. அது வராது, ஓஜிடில வராது. அப்புறம் இன்னொரு இது பாத்தீங்க பிரகாஷ் ப்ரோ, ரவிதேஜாவும் விவேக் ஆத்ரேயாவும் ஹாரர் படம் பண்ண போறாங்களாம். சந்தோஷமா சரி. ஏன்னா எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பர்சனலா ரவிதேஜா ஃபேனு, ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. அது போக என்னன்னா, அதுக்கு இந்த வர 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 எல்லா படமும் ரொம்ப சுமாரா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு முரட்டுத்தனமான டேரக்டர் வேணும். கண்டிப்பா விவேக் ஆத்ரேயா சூப்பரா செட் ஆவாரு. அதெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த காங்கிரஸ் நியூஸ், விவேக் ஆத்ரேயா உனக்கு வேற வழி இல்லையா, ஏன் இப்ப போனோம் அப்படி போனோம் இப்படி போனாங்க. பட் போய் ரவிதேஜா இன்னும் ஒரு 2 3 பெரிய டேரக்டர் கூட ஒர்க் பண்ணி திரும்ப பழைய அந்த ஸ்டேடம்க்கு வரணும். ஏன்னா ஸ்டேடம் அவர் அப்படியே தான் இருக்கு. பட் அந்த ஃபிளாப் ஹிட் மாறி மாறி வருது, ரொம்ப வெற்றிங்கிறது ஒண்ணுதான் வருது, ஃபிளாப் தான் கண்டினியூஸா வருது அவருக்கு, அது மாறணும். பிரகாஷ் ப்ரோ, உண்மையாலுமே சொல்றேன் ப்ரோ. BMW வந்து இந்த அந்த மனசங்கர பிரசாத் காரோட புயல்ல வந்து அது போயிடுச்சு. இந்த படம் உண்மையாலுமே தனியா வந்துருந்துச்சுன்னா இதுவுமே ஒரு நல்ல ராங் ரன் உள்ள ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியா தான் வந்திருக்கும். இது இவங்க இந்த டேட்ல இந்த எல்லா படமும் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ வந்தங்காட்டி அந்த இந்த நவீன் பாலி ஷெட்டி படமும் இந்த படமும் கொஞ்சம் ஓவர் ஷேட் பண்ணிடுச்சு. பட் இதுவும் ஒரு நல்ல படம் தான். ஓகே, ஓட்டிட்டு வந்தா தான் பார்க்கணும், அது வரைக்கும் பார்க்க முடியாது. சரி ரைட்டு, வேற யாருக்காவது ஏதாவது சொல்லுங்க. ஷாருக் ராஜ் ப்ரோ, இது பேரடைஸ் ஏன் போஸ்ட் பண்ணாரு எது தெரியுமா? இல்லைங்க, அதெல்லாம் ஒர்க் முடியலங்க, அதுதான் மெயின் விஷயம். அதெல்லாம் ஒர்க் முடிஞ்ச மாதிரி டேட்டா போட்டாங்க. ஒர்க் பயங்கரமா இருக்குங்க. நான் கேட்பாங்க, நான் வந்து பேரடைஸ் கன்ஃபார்மா போஸ்ட் பண்ண ஆகும்னு சொல்லி தான் நம்ம ஸ்பேஸ்ல அடிக்கடி சொல்லிட்டு ஒரு படம் போஸ்ட் பண்ண ஆகும். அடுத்து வந்து எனக்கு பெட்டி மேல லேஸ் சந்தேகம் தான் இருந்துச்சு, அது போஸ்ட் பண்ண ஆகுமா இல்லையா. ஆனா எனக்கு இப்பயும் சொல்றேன், டாக்ஸிக்கு மேல முழு சந்தேகம் இருக்கு, அந்த படம் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா அவங்க இன்னும் உறுதியா இருக்காங்க மார்ச் 19ன்னு. எனக்கு தெரிஞ்சு டாக்ஸிக்கு வராது அந்த தேதியில. அதுவுமே பாத்தீங்கன்னா மே தான், மே மாசம் தான் வர வாய்ப்பு இருக்கு, இல்லையா அதையும் தாண்டி போக வாய்ப்பு இருக்கு. அப்ப கருப்பும் வராதா? நான் அதனாலதான் சொல்றேன், கருப்பு வந்து மார்ச் மாசம் போட்டுருங்க, மார்ச் மாசம் போட்டுருங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேனுங்க. ஏன்னா எல்லாரும் இந்த பேன் இந்தியா பிலிம்ஸ் வருது, நம்ம அந்த டேட்ல எப்படி இறங்குறது அந்த டேட்ல படமே வராது. ஃபர்ஸ்ட் 19 வந்து இல்ல 26, இந்த 2 டேட்ல ஒரு டேட் இறக்கி விடலாம், தாராளமே இறக்கி விடலாம். இன்னொன்னு சொல்றேன், பிப்ரவரி மாசம் எலெக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதாவது எலெக்ஷன் டியூட்டி ஆரம்பிச்சிடும், எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரும், கண்டிப்பா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல எலெக்ஷன் ஆரம்பிப்பாங்க. மக்கள் கையில கொஞ்சம் பணம் புழங்கும், அதிகமா புழங்கக்கூடிய நேரம் அது.
அந்த மார்ச்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் ரெகுலரா வந்து இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா பணம் புழங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு நேரம். அந்த இடத்துல ஒரு படம் வந்துச்சுன்னா பேச்சு கம்மியா இருக்கும், வீச்சு அதிகமா இருக்கும். படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகமா போயிட்டே இருக்கும். படம் கொஞ்சம் ஆவரேஜ் டு டிசென்டா இருந்தா போதும், நல்லா போகும், நைட் ஷோஸ்ல ஃபுல்லா ஆகும். ஆனா பேச்சு கம்மியா இருக்கும். அதோட எப்படி ஓடுனதே தெரியாத அளவுக்கு ஓடும், சைலண்டா ஓடும்பாங்கல்ல, அது சைலண்டா ஓடுற ஓட்டம் அந்த எலெக்ஷன் டைம்ல கிடைக்கும். ஆனா அதுக்கான எப்படி சொல்றது, அதுக்கான அட்டென்ஷன் கிடைக்காது. இது 2 தள்ளி போச்சுன்னா வந்துருவாரா நம்ம எஸ்ஆர்? வழி மறைச்சு நிக்கிறதே அவர்தான். அவர் படங்களுக்கும் நிக்கிறாரு, அடுத்த படங்களுக்கும் நிக்கிறாரு. அதெல்லாம் நல்லா காலையில இதெல்லாம் அமைதியா இருப்பாரு. ஆனா மார்ச்ல மட்டும் பாருங்க வலுவா ரிலீஸ் பண்ணுவாரு. அது கார்த்தி ட்ரீம் வரையும் சரியான காம்போ ப்ரோ. ஜப்பானை மறந்துருவோம், மித்தபடி நல்ல காம்போ தான். இல்ல அதுவுமே நல்ல ரிலீஸ் டேட் அமைஞ்சிச்சுல, தீபாவளி ரிலீஸ் டேட்டுங்க அதெல்லாம் ஜப்பான்ல. அவர் ரிலீஸ் கரெக்ட், டேட் அதுவும் கார்த்திக் நல்லா ட்ரீம் ரிலீஸ் மாதிரி பண்ணா. சூப்பரா அமைஞ்சிரும். இப்பயும் சொல்றேன், மார்சலுக்கு வந்து பிசினஸ் ஆயிருச்சு. மார்சல் வந்து டிஜிட்டல் வித்துருச்சு, சேட்டலைட் வித்துருச்சு. சேட்டலைட் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணல, பட் சேட்டலைட் வித்துருச்சு, டிஜிட்டல் வித்துருச்சு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் பயங்கரமா போகும் ரேட்டு. நல்ல ரிலீஸ் டேட், கண்டிப்பா ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட் மாட்டோம் மார்சலுக்கு, வேணா பாருங்க. அப்போ 47 இந்த இயர் வருமா? என் கெஸ்ஸிங் வந்து இந்த வருஷம் 3 படமே வந்துடும். கருப்பு, 46, 47 3மே இந்த படம் இந்த வருஷம் வந்துடும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 50 மாரி செல்வராஜ் கூட ஒரு ரூமர் போய் இன்னைக்கு பாத்தீங்களா ப்ரோ? யார் சொன்னா இது? அவர் 50வது படத்துக்கு ஏகப்பட்ட பேர் கதை கேட்டுட்டு இருக்காரு, தவிர இன்னும் முடிவே பண்ணல அவரு. ஆஸ் பர் விபி. ஓ விபி, கிறிஸ்டோபர் கனகராஜ் மாதிரி மாறிட்டீங்க எல்லாம். அவர் தான், கிறிஸ்டோபர் ப்ரோ தான் வந்து இது மாதிரி சொல்லுவாரு, விபி விபின்னு. மாரி செல்வராஜா, மாரி செல்வராஜ் அவரு ஏங்க பிரின்ஸ் பிக்சர்ஸ் கூட, கலைப்புலி தானோ. பிரின்ஸ் பிக்சர்ஸ் கூட ஒரு கமிட்மெண்ட் இருக்காங்க. நம்ம எத்தனை போஸ்டர் விட்டுட்டு இருந்தாங்க அவங்க. கார்த்தி கூட படம் பண்றாரு. ஆனா கார்த்தி படத்துக்கு முன்னாடி ஒரு உதயநிதி பையன் கூட சொல்லி ஒரு படம் பண்றதா அவரே சொல்லிட்டாரு பேட்டியில. கடைசியா இதான் ஒரு படம் எடுத்தார்ல இப்ப, என்ன படம், பைசன் பேட்டியில சொன்னார்ல. மூணு ஹீரோக்கள் தனுஷ் படம் வேற இருக்கான் இந்த படம். அப்புறம் தனுஷ் படம் இப்போதைக்கு வராது, ஏன்னா தனுஷ் படம் இல்ல, தனுஷ் படம் கிடையாது, தனுஷ் படம் வராது. ஏன்னா தனுஷ் படம் அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஷூட்டிங் மாரி செல்வராஜ் படம். ஏன்னா தனுஷ் படம், அவங்க தனுஷ் கூட எடுக்கிற படம் வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட். மாரி செல்வராஜ் எடுக்கிறது ஒரு பயங்கரமான கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டே 150+ அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறாரு அவரு, தனுஷ் கூட எடுக்கிற படம். அதனால அது இப்போதைக்கு டேக் ஆஃப் ஆகாது. ஏன்னா தனுஷ் இருக்கிற கமிட்மெண்ட் முடிஞ்சு கெட்டப் கொஞ்சம் மாத்துறாரு. மாரி செல்வராஜ் அவர் ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கிறாரு. அது படமே வந்து ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட், பயங்கரமா போகக்கூடிய சப்ஜெக்ட், பயங்கர பட்ஜெட்ல உள்ள சப்ஜெக்ட்டுங்கிறனால அது லேட் ஆகும். அதனால தனுஷ் படத்துக்கு முன்னாடி நம்ம உதயநிதி பையன் இன்பநிதி கூட தான் படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நடுவுல கார்த்தி படம் தான் இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. பிரின்ஸ் பிக்சர் அவங்க வந்து கமிட்மெண்ட் மட்டும் எல்லா டேரக்டருக்கும் பண்ணிடுவாங்க. எல்லா டேரக்டர், ஆனா நல்ல நல்ல டேரக்டர் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கூட ஒரு டேரக்டர் லாக் பண்ணாங்க, சுந்தர்சி கார்த்தி காம்பினேஷன்ல. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து டாடா டேரக்டர் கூட ஒரு படம் இருக்கு அவங்களுக்கு. இன்னொரு டேரக்டர் கூட ஒரு படம் இருக்கு. இல்ல அன்னைக்கு லைனை போட்டேன், நானே மறந்துட்டேன். தண்டட்டி கவின் படம். இந்த கவின் படம் ஏகப்பட்ட டேரக்டர் லாக் பண்ணி வச்சிருக்காங்க பிரின்ஸ் பிக்சர்ஸ். ஆனா என்னன்னா அவங்க பாத்தீங்கன்னா பதட்டமே பட மாட்டாங்க. படம் எடுப்பாங்க, நல்ல பிசினஸ் பண்ணுவாங்க, இல்ல பிசினஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணவே மாட்டாங்க. சர்தார் 2 ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, எவ்வளவு ஒர்க் முடிஞ்சு படம் ரெடியா இருக்கு, ஆனா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து வெயிட் பண்றது பிசினஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா. அவங்க நபர் வந்து அப்படிதான் ரிலீஸ் பண்ணாங்க. மிஸ்டர் எக்ஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு நாளாச்சு மிஸ்டர் எக்ஸ் சர்தார் 2 ரெண்டுமே ரெடி, ஆனா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட படம் அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோட இல்ல, கஷ்டப்படுவாருன்னு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் என்ன பண்ணுவார், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரெஜியன் மூவிஸ்ல இன்பநிதி படம் பண்ண போயிடுவாரு. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க பிரதர். இல்ல இப்போ இந்த கருப்பு படம்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்குல்ல. இப்போ யாரு இப்போ ஆர்ஜேபி கூட ஒரு வீடியோ போட்டாரு, இந்த மாதிரி படம் ஏதாவது ரிலீஸ் டேட் வர்றதுன்னா அடுத்த அப்டேட் வந்தா ரிலீஸ் டேட் தான் வரும்னு சொல்றாங்கல்ல. என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் அவங்க கோ த்ரூ பண்ணிருக்காங்கன்னு? 2 பிரச்சனை தான் கருப்பு படத்துக்கு. ஒண்ணு வந்து ஓடிடி வந்து விற்கல, இன்னொன்னு அதாவது ஓடிடி வந்து
பேசிட்டாங்க. வெறும் அக்ரிமெண்ட் போடல. அக்ரிமெண்ட் போடாத அவங்க வந்து ரேட்டு கூட பிரச்சனை இல்லை, ரிலீஸ் டேட்டை லேக் பண்றதுல தான் இருக்கு. அந்த குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அடுத்தது இன்னொன்னு வந்து ஒரு சின்ன பேச்சுவர்க் அந்த படத்துக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ 8 நாள் இருந்துச்சு, அதுல 5 நாள் முடிஞ்சிச்சு. இப்போ 3 நாள் இருக்கு. அந்த 3 நாள் ஒர்க்கு முடிச்சா முடியலையான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. இது ரெண்டும் முடிஞ்சாதான் கருப்பு வந்து லாக் ஆகும். இல்ல ப்ரோ, ரிலீஸ் டேட் கேட்டா வந்து ஓடிடி விக்கலன்னு சொல்றாங்க. இப்போ ஓடிடி விக்கலன்னு ஏன்னு கேட்டா ரிலீஸ் டேட் லாக் ஆகலன்னு சொல்றாங்க. புரியவே இல்லையே. ஆமாங்க, இப்ப இவங்க சொல்ற ரிலீஸ் டேட்ல அவங்க ரிலீஸ் பண்ண முடியல இல்லைங்க, அதுதான் குழப்பமே. இப்ப என்ன கருப்பு வந்து நான் சீரியஸா சொல்றேன். லாஸ்ட் டைம் வந்து பல தடவை உதாரணத்துக்கு சொன்னது என்னன்னா, அந்த சூரி படம் ஒண்ணு பண்ணாங்கல்ல, கர்டன். அவங்கலாம் ஓடிடி போகல, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ஓடிடி சேல் ஆகணும்னு நம்பிக்கையா படத்தை வந்து இறக்கி விட்டாங்க. படம் பயங்கரமா போகும், நல்ல சூரிய படத்தை ஹையஸ்ட் ரேட்டுக்கு போச்சு. இப்ப நம்ம தீபாவோட தலைவர் தம்பி தலைமையில் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். இந்த படம் இனிமேல் வந்து அழகா வந்து ஓடிடி டிஜிட்டல் சேட்டலைட் எல்லாமே போயிடும், சேல்ஸ் ஆயிரும். படத்துக்கு ஜீவாக்கு ஒரு முரட்டு கம்பேக். ஏன்னா நல்ல பிக்கப் ஆகி போறதுனால இதை பார்த்து வாங்கிடுவாங்க. நேத்தே படத்தை வாங்கிட்டாங்க பயங்கரமா ரேட்டு கொடுத்து. எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கு வந்து ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பயங்கர புஷ். அது மாதிரி வந்து நீங்க சூர்யா வந்து ஒரு பெரிய ஆக்டர், கண்டிப்பா இந்தியா லெவல்ல அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தி மார்க்கெட் இருக்கு, தெலுங்கு மார்க்கெட் இருக்கு, தமிழ் மார்க்கெட் இருக்கு, எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்ச. ஹிந்தி மார்க்கெட் என்னன்னா ஹிந்தி வரைக்கும் தெரியும் அவரை. ஓகேவா, டப்பிங் படங்கள் ஹிந்தியில யூடியூப்ல பாக்குறாங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. விஷால் படம் எப்படி பாக்குறாங்களோ அது மாதிரி இவரெல்லாம் படங்கள் பாக்குறாங்க. அப்ப தெரியும், தாராளமா நம்பி ரிலீஸ் பண்ணலாம். தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் போட்டு எல்லா வகையிலும் பிசினஸ் லாக் பண்ணலாம். இவங்களுக்கு அதை எப்படி சொல்றாங்க, அது பண்றது ஐடியாவே இல்ல போல இருக்கு. அவங்க அமைதியா அதுக்கு மேல என்னன்னா உள்ளுக்குள்ளேயே உள்ளடி சண்டைகள் இருக்கு, வேற அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது தனியா, அது ஈகோ பிரச்சனை ஓடுங்கள உள்ளுக்குள்ள டீமுக்குள்ளேயே, அது வேற ஓடிட்டு இருக்கு, அது தனி கதை. இல்ல ப்ரோ, அப்போ ஓடிடி சேல் ஆகுறதுனாலதான் பிரச்சனைனா, இப்போ அடுத்தடுத்த படம் அசால்ட்டா வித்துட்டாங்களே. சூர்யா 46, 47 வித்தாங்கன்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸே போஸ்ட் போடுறான். இவன் ஒரு படம் தானே பிரச்சனையா இருக்கு. அது புரியவே இல்லை. என்ன மாதிரி அதாவதுங்க ஒண்ணு படம்னா இல்ல, ஒண்ணு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. சூர்யா வந்து இப்ப டாப் ஆக்டரா வந்ததுக்கு அப்புறம் அவர் படத்திலேயே ரொம்ப லோ பட்ஜெட் படம் என்னன்னா சூர்யா 47 தான். டாப் ஆக்டரா வந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுக்கிற படம். அதனால அவங்களுக்கு அந்த அமௌண்ட்ங்கிறது பெரிய தொகை இல்லை. ஓகேவா, அவங்க அழகா அவங்க பட்ஜெட் கூட 2 மடங்கு வந்து 3 மடங்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல பட்ஜெட்டை கவர் பண்ற அளவுக்கு ஓடிடி கொடுக்குறாங்க, அவங்க டீல் ஓகே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா கருப்பு ஹையஸ்ட் பட்ஜெட்ல எடுக்கிற படம். அப்ப ஹையஸ்ட் பட்ஜெட்ல எடுக்கிறப்ப அவங்க பட்ஜெட் இதுல கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. நீங்க வந்து 100 ரூபா போட்டீங்கிறதுக்காக 100 ரூபா உங்களுக்கு அதே ஆள் பிசினஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க தப்பு. நீங்க 25 ரூபா போட்டீங்க, நமக்கு ஒரு 30 ரூபா தர்றாருன்னா இப்ப இதுல நமக்கு முழுசா லாபம் வந்துருச்சு, இதுக்கு மேல வந்து எல்லாமே லாபம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்றது பிசினஸ். சூர்யா 47 நடக்கிறது பிசினஸ், லாபகரமான பிசினஸ். ஸ்டார்டிங்ல பூஜை அன்னைக்கே லாபம். இது வந்து பெரிய பிசினஸ்னால அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பட்ஜெட் வந்து பெருசா போயிருச்சு, நம்ம அதை கவர் பண்ணணும், டிஜிட்டலே கவர் பண்ணணும். தேட்டரிக்கல் பிசினஸ் நம்பகத்தன்மை இல்லாதது, எப்ப கைக்கு வரும்னு சொல்ல முடியாது, கைக்குல காசு வந்துடும் அப்படிங்கறதுனால டிஜிட்டலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போனா அதுக்கான வட்டி தான் அதிகமாகும். அப்ப எப்படி அப்ப திரும்ப ரேட்டு கூட கட்டிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் முடியாத கதை, தொடர்கதை. இல்ல 46 வந்து அதே லெவலான பட்ஜெட். இல்ல கம்பேரிட்டிவ்லி அது ரொம்ப கம்மி தான், அதுவுமே கம்மி தான். ஏன்னா அதை கம்பேர் பண்ண 47 ரொம்ப கம்மி. சூர்யா 46 கம்மியான பட்ஜெட் தான். ஏன்னா சித்தாரா என்டர்டைன்மெண்ட் வந்து கூட அள்ளி கொட்டிட மாட்டாங்க. அவங்க அங்க உள்ள நடிகர்களுக்கு அள்ளி கொட்ட மாட்டாங்க. அவங்க இருக்கிறதுல அவங்களாம் வந்து கரெக்டா தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே அப்படிதான் விவரமானவங்க. எஸ்ஆர்பி மனசு வச்சாதான் படம் வருங்கிறீங்களா? யாரும் பேசுறீங்களா இல்ல அமைதியா இருக்கீங்களா? ப்ரோ, நீங்க அந்த குற்றம் புரிந்தவன் பாத்துட்டீங்களா? யார் என்னவா? நீங்க தான் பாக்குறேன், நீங்களே போன வாரத்துக்கு முன்ன தோறமே. இவ்வளவு படம் பார்த்துட்டேன், அதை ஒன்ன பார்க்கல. ஆனா வந்து ஆக்சுவலா அதை பார்க்க சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி நம்பர் சொல்லியிருக்காரு, வேற ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்காரு கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு. அதுக்காக நான் கண்டிப்பா நாளைக்கு பார்த்தேன். எவ்வளவு நேரம் பரணி, அது எத்தனை மணி நேரம் டோட்டலா? ஒரு பட கணக்கு தான் ப்ரோ, 3 மணி நேரம் தான் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல. 30 minutes வரும்னு நினைக்கிறேன். மொத்தமாவே அவ்வளவுதானா? ஐயோ, சொல்ல வேண்டியது தானே சொல்லணும். ஏங்க எனக்கு புரியல, நாங்க எல்லாரும் அதத்தாக்க சொன்னோம், பட கணக்கு தானே. தமிழ்ல வெப் சீரிஸ் என்ன ஒரு எபிசோட் 1 மணி நேரம் எடுத்து 8 மணி நேரமா எடுத்து 40 நிமிஷம் ஒரு எபிசோட் இருக்கும் போல இருக்கு, ரொம்ப பெருசா போகும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு பார்க்காம இருக்கேன். ஏன்னா மேக்ஸிமமே 3 மணி நேரம் தான். அந்த 3.5 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம், லாஸ்ட் 2 நிமிஷம்
ஒரு 5 நிமிஷம் ஆடுக்கே போயிடும் அந்த இதுக்கு தான். ஸோ நீங்க மொத்தமாவே 3 மணி நேரம் 3 மணி நேரம் 5 நிமிஷம் இருந்தா பாத்திரலாம். ஓகே, ஒண்ணும் இல்ல, நாளைக்கே முடிச்சிடறேன் விடுங்க. நாளைக்கு நான் முடிச்சிட குற்றம் புரிஞ்சேன், நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா வேற ஒரு நண்பர் வேற ஒரு விஷயத்துக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை அவரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப காலமா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் அவருக்காகவே பார்க்கணும்னு நினைச்சேன். வேலை எங்கங்க பயங்கரமா சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கு. படம் வேற இந்த வாரம் நிறைய படம் பார்த்தாச்சு. கண்டிப்பா நாளைக்கு இதை பார்த்தே அவன் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒர்க்கை முடிச்சிருவோம். ஆக்சுவலா ஓகே 6 இயர்ஸ் ஆஃப் டிஸ்கோ ராஜாவாம் பிரகாஷ் ப்ரோ. மை ஃபேவரட் மூவி, ஒரு ஃபேவரட் சாங், பயங்கரமான சாங் இருக்கு. பழைய ஓசை கலகல பாட்டு மாதிரியே ஒரு வெர்ஷன் போட்டு எஸ்பிபிட்ட பாட வச்சிருப்பாங்க. சரியான பாட்டு. எனக்கு அந்த கான்செப்டே ரொம்ப பிடிக்கும். யார் சொன்னா நம்மளுக்கு திட்டுவாங்க. அதுதான் இவர் ஃபர்ஸ்ட் வில்லனா ட்ரை பண்ண படம் சுனில். ஆமா, ஃபர்ஸ்ட் படம் இல்ல. எனக்கு அந்த படம் போஸ்டர் பார்த்து நான் சொல்லி போட்டிருப்பேன். ஏன்னா படம் பூரா காமெடியா இருப்பாரு. காமெடின்னு வந்துட்டு அந்த ரோலை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிருப்பேன், ஆக்சுவலா எனக்கு சந்தானத்தை அந்த மாதிரி ரோல்ல பார்க்கணும் எனக்கு ரொம்ப காலம் ஒரு ட்வீட்டே போட்டிருப்பேன். எனக்கு அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். சந்தானத்தை எல்லா ரோலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா சந்தானத்தை வில்லனா பார்க்கணும்னு யாருக்குமே தோணல. சந்தானத்தை வில்லனா போட்டு அது காமெடியின் மாதிரியே இருந்துட்டு இடத்துல அவன் தான் எல்லா சிம் பண்றான் அப்படிங்கிற ஒரு சீன் வச்சா நல்லா இருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டிருப்பேன். அந்த டிஸ்கோ ராஜா பார்த்தா எனக்கு அப்படின்னு தோணுச்சு. எந்த படம்? அழகுராஜா. ஏங்க அது அது ஒரு பிளாஸ்பேக்ல ஒரு 5 நிமிஷம் இது நான் சொல்றேன். மெயின் வில்லனா அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு கொடூரமான வில்லனா பார்க்கணும் எனக்கு ஆசை. எனக்கு சுனில் அந்த ரோல்ல சூப்பரா பண்ணிருப்பா. அப்படி அதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஷேட்ல வில்லனா பண்ண படம். அதுக்கப்புறம் நிறைய படம் வில்லனா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த படத்துல பாட்டும் பயங்கரமா இருக்கும். மெயின் விஷயமே டபுள் ஆக்ஷன்ல ஒரே மாதிரி இருக்கிறது வேற விஷயம். ஆனா அப்பாவும் மகனும் ஒரே லுக்ல இருக்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரீசன் வச்சிருப்பாங்கல்ல. அந்த ரீசன் அந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் அந்த கான்செப்ட்லாம் பயங்கரமான கான்செப்ட்டுங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இப்ப நானும் இப்ப ரீசெண்டா தான் பார்த்தேன். எனக்கு அந்த படம் நல்லா. அதுல அந்த கிளப்புக்குள்ள போயிட்டு இவர் யாரும் தடுத்து நிப்பாட்டுவாங்க. அப்ப அவர் போட்டோ அவர் காமிப்பார்ல, அதெல்லாம் சூப்பரான ஐடியா. அந்த போட்டோ அதெல்லாம் அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஐயோ டக்குன்னு அவங்க பேர் மறந்துச்சு. ஏன்னா டிம்பிள் ஹயாத்தி பேர் இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சுட்டு அவங்க பேரை மறந்துட்டேன், ஒரிஜினல் பேரை. சொல்லுங்க மாவீரன், அவங்க பேர் பரணி. அவங்க பேர் என்ன? அஜித் பல்தான். சொல்லுங்க அவங்க பேர் என்ன? டிஸ்கோ ராஜா ஹீரோயினா? தானியா ஹோப்பா? அட இல்லங்க, அந்த பாட்டுல அப்படி பாட்டுல வருவாங்கல்ல. அட இவங்க ஹீரோயினுங்க. ஆதி பார்க்க சொன்னோம்ல, இது பாயல் ராஜ்புத். பாத்தீங்க பாயல் ராஜ்புத்த பேர டிம்பிள் ஹயாத்தின்னு, டிம்பிள் ஹயாத்தி பேர வாயல் ராஜ்புத்துன்னு கடைசி அவங்க பேரே மறந்துச்சு. அந்த படத்துல சூப்பரான ரோல் அவங்களுக்கு. நல்லா நடிச்சிருப்பாங்க, செம்மையா நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டுலாம் செம்மையா இருக்கும். யாரும் பார்க்கலாம் பாருங்க, தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். படமே பாதி படம் தமிழ்ல வேற இருக்கும். பின்னாடி எழுத்துப்பணிகள்லாம் நிறைய இருக்கும். அதை கவனிக்காதீங்க. படத்தை பாருங்க, நல்லா இருக்கும். வித்தியாசமான டபுள் ஆக்ஷன் படம். தமிழ் டப்பிங்லயே இருக்கு. வித்தியாசமான டபுள் ஆக்ஷன் படம். பாருங்க. ஆமா. ஓகே, இந்த எபின் மை ஆனா இனிமேல் பாத்துறாதீங்க. ஏன்னா நான் வந்து சுனில் தான் வில்லன்னு சொல்லிட்டோம். இனிமேல் பாத்தீங்கன்னா மொக்கையா இருக்கும். ஏன்னா மெயின் வில்ல சுனில் அப்படிங்கிற ஸ்பாயிலரோட பேசி ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமேல் படம் பாக்குறது வேஸ்ட், விட்டுருக்கோம். பரணி சொல்லுங்க பரணி. இல்ல கீழே இந்த எபின் மைக்கில் எப்பயுமே கமெண்ட் பண்ணுவார்ல, பேபிகள் நல்லா இல்லைன்னு மிஸ்டர் பரணி சொன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இல்ல எனக்கு யூடியூப்ல ஒருத்தர் பாலசுப்ரமணியன் அவர் பேர் நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவர் திட்டிகிட்டே இருப்பாரு. இவங்களுக்குலாம் விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், கமல், ரஜினி தான் தெரியும். கார்த்தின்னு ஒரு நடிகர்கிட்டே தெரியாது. வாவாதேர் அப்டேட் சொல்லு, வாவாதேர் எப்போ வரும், கார்த்தியை பத்தி பேசு, தமிழ் துறையில் சிங்கம் கார்த்தி, தமிழ் துறைகள் தெய்வம் கார்த்தி, என்னமோ டெய்லி கமெண்ட். அவருக்கு கமெண்ட் ஒரு 6 மாசமா அது மட்டும் தான் இருக்கும், வேற ஒண்ணுமே இல்ல. வாவாத்தியார் ரிலீஸ் அன்னைக்கு அவரோட வாவாத்தியார் ரிலீஸ் அன்னைக்கு கார்த்தி திட்டி கமெண்ட் போட்டிருந்தாரு. எனக்கு 6 மாசம் நீ தானே கார்த்திகை தெய்வம் சொல்லிட்டு இருந்த. இவங்க ஸ்பேஸ் பூரா அஜித், விஜய், சிவகார்த்திகே, ரஜினி, கமல் மட்டும் தான் பேசுறாங்க. கார்த்தியை பத்தி பேச மாட்டாங்கன்னு. அப்புறம் 3 நாளைக்கு கூட கமெண்ட் போட்டிருந்தாரு. வாவா தேர் பிளாப் ஆயிடுச்சு, டிசாஸ்டர், கார்த்தி கரியர்லயே மோசம், கார்த்தி அவ்வளவுதான், இனிமேல் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. இவ்வளவு நாள் பேசுனது அவர் தான். அப்படி டோட்டலா சப்போர்ட் பண்ணி நீங்களே கூட இல்லைன்னா என்ன அர்த்தங்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி இப்ப எபின் வந்து ஒரு கமெண்ட் எதுக்கும் ஒன்று என்ன பாராட்டி பண்ண எல்லா நாளும் திட்டிட்டு தான் இருப்பாரு எபின். நானும் பாத்திருக்கேன், எல்லா நாளும் திட்டுவாரு. ஏதோ ஒரு கமெண்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாராட்டினாரு. எதுக்கு பாராட்டினதுன்னு தெரியல. நான் அன்னைக்கு சாக்காய் உட்காந்தேன், அதிர்ச்சி ஆயிட்டேன். அப்ப அந்த அன்னைக்கு சூர்யாவை ஏதாவது பாராட்டி இருப்பீங்க, அது தெரியல, அதிர்ச்சி ஆயிட்டது. என்னன்னா டெய்லியும் திட்டுறவன்
ஒரு நாள் பாராட்டினா அதிர்ச்சி ஆகும். டெய்லியும் பாராட்டிருக்கேன், ஒரு நாள் கண்டிப்பா திட்ட போறான். அது கண்டிப்பா திட்டுவான். அவன் திட்டாமல இருக்க போறல. டெய்லியும் பாராட்டிட்டு இருக்கவன் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் திட்டுவான். ஆனா அந்த டெய்லி திட்டுறவன் வந்து எப்பயாவது பாராட்ட மாட்டான். ரொம்ப ரேரு. அது இவன் இந்த 2 வாட்டி நடந்துருச்சு. பட் அந்த பேபி கேர்ள் ஒன்லைன் அதுலயே படிச்சேன். அது மாதிரியே தானே ஒரு தமிழ் படம் வந்ததுல போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ. டிஎன்ஏ மாதிரி இருக்குனாங்க. டிஎன்ஏ கரெக்ட். அதே தானே கதை அது. கைண்ட் ஆஃப் ஆமா ஆமா கைண்ட் ஆஃப்லாம் இல்ல, அதுதான். ஓகேங்க. ஆனா அப்புறம் பிரகாஷ் இந்த பிஆர் அடுத்த படம் அந்த ரைட்டர் டைரக்டர் கூட பண்றாருன்னு பார்த்தேன். ஏதோ அது உண்மையா? நான் கூட பயந்துட்டேன். ஏங்க ரைட்டர் டேரக்டர்னு யார் ரைட்டர் யார் டேரக்டர்? ரைட்டர் படத்தோட டேரக்டர் கூட அப்படிங்கிறவங்க இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லவும் யோசி யார் ரைட்டர் யார் டேரக்டர்னு. ஓகே டன். அது இப்போதைக்கு அவர் எதையுமே கன்ஃபார்ம் பண்ணல. போன வாட்டி ஒரு ரூமர் வந்துச்சுல, ஏதோ ஸ்ரீலீலா மீனாட்சி சௌத்ரி ஹீரோயின் சொல்லி ரூமர் வந்துருச்சுல, அன்னைக்கே பிஆர் தரப்புல இருந்து பிஆர் வந்துருச்சு. அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் வந்துருச்சு. ப்ரெஸ் ரிலீஸ்னா ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் ரிலீஸா இல்லாம முக்கியமான ஆர்டிக்கு மட்டும் அதை அமைச்சிருவாங்க. இது வந்து நியூஸ் உண்மை இல்லை பொய் அப்படி அனுப்பியிருந்தாங்க. பிஆர் சைட்ல இருந்தே வந்துருச்சு அந்த நியூஸ் எல்லாம் உண்மை இல்லைன்னு. மொத்தம் அவர் அடுத்த படத்தை எதையுமே முடிவு பண்ணலையா, ஒர்க்கு போயிட்டு இருக்குன்னு மட்டும் தான் சொன்னாங்க. அவ்வளவுதான். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்த நியூஸ் என்னன்னா, அவர் வந்து எந்த படத்தையும் கமிட் பண்ணாம அவரோட டைரக்ஷன்ல கவனம் செலுத்தலாம்னு இருக்காரு. ஒரு படம் அது, இன்னொன்னு கதை கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ நடிக்க. ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் ஆகும்? நல்ல கதை வந்துச்சுன்னா வெளி டேரக்டர் அவர் வெளி டேரக்டர் படம் பண்ண போறாரு. அப்படி நல்ல கதை எதையுமே லாக் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி அவரே டேரக்ட் பண்ணி அவரே ஏஜிஸ் படம் பண்ண போறாரு. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் படம் பண்ண போறாரு. இந்த ரெண்டு தான் அவர் எதுவும் முடிவு பண்ணல. ஏன்னா நல்ல கதைகள் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை நல்ல கதை சூப்பரா மாட்டிச்சுன்னா அவர் டேரக்ஷன் படத்தை தள்ளி வச்சுட்டு அந்த கதையை படம் போறாரு. ஏன்னா அது அவர் எடுக்க போறது பெரிய பட்ஜெட் படம். அதனால கொஞ்சம் தள்ளி வைக்கிறது பெட்டர்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் எதுவுமே முடிவு பண்ணலைங்கிறதா செய்தி. இந்த பேச்சுலர் படம் ஹீரோயின் இருக்காங்க திவ்யா பாரதி, அவங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன். ஏதாவது அவார்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது பயங்கரமா எல்லா ஈவெண்ட்ல இருக்க மாதிரி பிக்கா வருது. ஆனா படம் எதுவும் நடிச்ச மாதிரியே தெரியல. அவங்களுக்கு 2 படம் ரிலீஸுக்கு இருக்கு. 2 எப்ப ரிலீஸ் ஆகுதான் தெரியல. ஆக்சுவலா ஒன்னு தளபதி டைட்டில், இன்னொன்னு தல டைட்டில். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பர்னி. இப்போ ஓடிடி வித்துட்டு தான் அடுத்த டாக்கேன்ற மாதிரி நிறைய தமிழ் ஃபிலிம்ஸ் வருது இல்லை? ஐ மீன் நிறைய மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் அப்படிதான். பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஓடிடி நம்பி தான் வந்து படமே எடுக்கிறாங்க. 150 கோடிக்கு படம் எடுக்கிறாங்கன்னா 30-40 கோடி எப்படியாவது ஓடிடியில் இது பண்ணிடணும், மீன்ஸ் படம் எடுக்கிற ஸ்டார்ட் பண்றப்பயே. ஆனா வந்து இது தேட்டர்ல ஒரு நல்ல படம் எடுக்கணும், தேட்டருக்குலாம் எல்லாம் வந்து பார்க்கணும், அந்த மாதிரி இது இப்ப இந்த இது மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, மலையாளத்துல அப்பெல்லாம் யோசிக்கிறது இல்லை. மலையாளத்துல நல்ல படங்கள் எடுக்கிறாங்க, தேட்டர் ரிலீஸ் பண்றாங்க, நல்லா ஓடுச்சுன்னா தேட்டர் ஓடிடி நல்லா சேல் ஆகுது. மலையாளத்துல நல்ல படம் எடுக்கணும்னு நினைச்சு எடுக்கிறாங்க, தமிழ் அப்படி எடுக்கிறது இல்லை அப்படிங்கறத நீங்க சொல்ல வரீங்க. ஆனா அதுதான் உண்மையும் கூட. எஸ், அதான் உண்மையும் கூட. உண்மையாலுமே யாரும் இங்க சீரியஸா சொல்றேன். தமிழ்ல வந்து இல்ல தமிழ்ல ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தமிழ்ல 98% ப்ரொடியூசர்ஸ் நினைக்கிறது வந்து, நான் இங்க நல்ல படம் எடுக்கணும்னு வர்றது இல்லப்பா, நீங்க வந்து நல்ல படமா எடுக்காத, எனக்கு நான் நல்ல லாபம் பார்க்கணும், 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது வழிபாரு. 100 ரூபாய் கிடைக்கலாலும் ஜஸ்ட் அட்லீஸ்ட் கடைசியா 30 ரூபா கிடைச்சா கூட போதும். ஆனா அதுனாச்சும் கிடைக்கணும். நீ 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கிறது, 10 ரூபா போட்டு 10 ரூபா எடுக்கிற வேணாலும் எனக்கு வேணாப்பா. நல்ல கமர்ஷியல் படம் பண்ணல. அது எவ்வளவு பெரிய ஹீரோ கிடைச்சாலும் சரி. அங்க போயிட்டு உதாரணமா வந்து ஒரு பெரிய ஹீரோ இருக்கிறாருன்னா அந்த ஹீரோ வந்து ஒரு பெரிய டேரக்டர் கமிட் பண்றாரு அப்படின்னா, அந்த டேரக்டர் வந்து சும்மா கண்டென்ட்டுக்கு செம்மையான ஆள், தேர் போன ஆள், சூப்பரா எழுதும், இல்ல ஜாலியா அவர் ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ண ஆள் அப்படின்னாலும் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்லுவாருன்னா, தம்பி இந்த ஹீரோ வச்சு இந்த ரிஸ்க் எடுக்காதப்பா, நீ ஜாலியா ஒரு படம் அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் தேட்டர்ல வந்து எல்லாம் குத்தாட்டம் போட்டு எனக்கு வந்து படம் வந்து 100 கோடி போட்டுறான், எனக்கு ஒரு 300-350 கோடி கிடைச்சிடணும்பா, அவ்வளவுதான் சொல்லுவாங்களே. ப்ரொடியூசர் சொல்றத பார்த்துட்டு ஹீரோ சொல்லுவார், ஆமா நீ ரிஸ்க் எடுக்காத, உன்னை நல்ல டேரக்டர் நம்பி தான் உன்னை டேரக்ட் பண்ணேன், தேர்ந்தெடுத்தேன். ஆனா வந்து ப்ரொடியூசர் சொல்றதே ஒரு நியாயம் இருக்கு, ஆனா எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அவ்வளவுதான் நடக்கும். நீங்க மலையாளத்துல வெளியில ஒரிஜினலாவே கண்டென்ட்டுக்காக இருக்க படமா எடுக்கிறது இல்ல. எனக்கு இப்ப ஹிந்திலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இப்ப ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஏகப்பட்ட ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அஜித் பல்தா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னார், சாமிக்கா பூமிக்கா தெரியல ஒரு படம் சொன்னார்ல, என்னது கிங்கா, அந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ரீமேக் படம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இங்கிலீஷ் படத்தோட லியோன் த ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி இருக்கும்ல,
அந்த படத்தோட ரீமேக். அந்த படம் தான் தமிழ்ல வந்து சூரிய பார்வைங்கிற பேர்ல அர்ஜுன் ரீமேக் பண்ணி ஆல்ரெடி நடிச்சிட்டாரு. தமிழ் படம் அது. தமிழ்ல சூரிய பார்வைன்னு ஒரு படம் இருக்கும், நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். தமிழ்ல நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். தமிழ்ல நல்லா நல்லா ரீமேக் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து அதை போய் இப்போ போய் ஷாருக்கான் ரீமேக் பண்றாருங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங். அதை அந்த லுக்கெல்லாம் பார்த்தா கடைசியில் மேட்ச் ஆகுது, கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது. ஆனா அதெல்லாம் ரீமேக் பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு தோணுது. என்ன கதை ப்ரோ? அது கதையாவே தெரியுமே உங்களுக்கு, வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஒரு பொண்ணை வந்து ட்ரக் டீலர்னால அவங்க குடும்பம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஒரு ஹிட்மேன் மூலமா வந்து அந்த பொண்ணு பழி வாங்குறதா அந்த ஒரிஜினல் படத்தோட கதை, லியோன் த ப்ரொஃபஷனல் அப்படிங்கறதுல. அதெல்லாம் 90s வந்த படங்க. இது ஏதோ ஜூனியர் என்டிஆர் படம் மாதிரி இருக்கே. 1994 வந்த படம். பிரகாஷ் ப்ரோ ப்ரோ சொன்ன ஜூனியர் என்டிஆர் ஒரு படம் நடிச்சிருப்பாரு ப்ரோ. தமனா ஹீரோயினா இருப்பாங்க. தமனா ஃபேமிலியை கொன்றுவாங்க. இல்லங்க, நீங்க சொல்றதுதான் வேதாளம். ஓகேவா? அதான் வேதாளம். ஊசரவள்ளி தான் வேதாளம். ஓகேவா? அதுதான் இங்க ஏற்கனவே லியோ அப்படிங்கிற படத்தை வந்து தமிழ்ல ஆல்ரெடி சூரிய பார்வைன்னு சொல்லி அர்ஜுன் ஆல்ரெடி ரீமேக், அதாவது ரீமேக்னு சொல்லாம ஃப்ரீ மேக்னு சொல்லலாம். அப்படியே அதே கதை அப்படியே கொஞ்சம் அப்படியே லேஸ் பட்டிட்டிங் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்ப அந்த படத்தை போய் ஹிந்தியில போய் நீ அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அதை போய் ரீமேக், அது லுக்கா, அது வேற படத்தை நீங்க ரீமேக் பண்றது ஒண்ணுனா இந்த லுக்கை பார்த்தா தனியாக காண்டாகுது. ரைட்டு எடுக்கிறேன். எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த டைம்ல ரீமேக் தேவையா? எனக்கு அஜித் விடாமுயற்சி பண்றப்பே காண்டு. அதாவது ஆஃப்டர் கோவிட் பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா படத்தையும் பாத்துறாங்க. இந்த படம் பார்க்கலன்னா அதுக்காக வந்து இப்பெல்லாம் போய் ரீமேக் பண்றதே தப்பு. இதை வேற டிட்டோ ரீமேக் வேற பண்றாங்க அப்படியே. நீங்க பிரேக் டவுனுக்கே சொல்றீங்க, நாங்க கேசரி கிண்டி அது எனக்கு புரியவே இல்லைங்க. அது தனி கான்செப்ட். எப்படி கடைசி படத்துக்கு அந்த படம் அது ரீமேக், அதே டேரக்டர்னா கூட பிரச்சனை. அனில் ராவிப்பூடி கூட படம்னா கூட நான் சந்தோஷப்பட்டுருவேன். அது எதுக்கு? அதுக்கு எனக்கு படத்தை விட்டு விட்டுருங்க. எனக்கு இந்த கான்செப்ட் புரியல. ஏன் ரீமேக் அப்படின்னா அஜித் விடாமுயற்சி படம் எனக்கு பயங்கரமான காண்டு. ஒரு மகிழ் திருமேனி அவர் வந்து அவரோட பேரு புகழ் எல்லாமே வந்து ராவான ஆக்ஷன் படம். அதுவும் பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பயங்கரமா இருக்கும். அப்படிங்கறதான் அவரோட ஸ்டைலு. அவரை கூப்பிட்டு வச்சுட்டு படம் பண்ணணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பேன். கடைசியில ரீமேக்னே விட்டு போச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா டிட்டோ ரீமேக்ங்கிறப்ப வெறுத்து போயிருங்க. நீங்க அதெல்லாம் வெறுத்து போயிரும். இது இப்ப இவர ஷாருக்கான் மேல அந்த லுக்கு மேல காண்டு. அதுக்கப்புறம் அந்த டேரக்டர் தானே இவரு எடுத்தார், 10 எடுத்த டேரக்டர் தானே அவரு. நீங்க இந்த லுக்கை பத்தி பேசும்போது பார்க்கணும்னு ஃபீலா இருக்கு. அவரே தான் சித்தார்த்தானந்த். லுக் இன்னும் பாக்கலையா பாருங்க அந்த டீசர். ஃபர்ஸ்ட் வந்த டீசர்ல வாயில வச்சிருப்பார்ல, அதுல நல்லா இருந்தாரு ப்ரோ. இன்னைக்கு வந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. சரி பாரு, நீங்க டைம் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்க சொல்ல முடியாது, நமக்கெல்லாம் பிடிக்கல. எனக்கு 2 லுக் இருக்க மாட்டேங்குது ப்ரோ. ஏன்னா ஜெயிலுக்குள்ள நான் அந்த ப்ரோமோல பார்த்தேன், ஜெயிலுக்குள்ள ஒரு ஃபைட் இருக்கு. அதெல்லாம் லாங் ஹேர்ல தான் இருக்காரு, பிளாக் ஹேர்ல. தெரியல என்னன்னு. என்னவோ ஆடியன்ஸோட அந்த ஒப்பீனியன் எல்லாம் கேட்டுட்டு டக்குனு 2 லுக்கா மாத்திடணும். 2 லுக் ஐடியா இல்லைன்னா கூட டக்குனு 2 லுக்கா மாத்திட்டு இதை கம்மியான சீன்ஸுக்கு வச்சிடணும். அட்லி கிட்ட போட்டு கட்டுவாரு ப்ரோ. அவ்வளவு ரீஷூட் பண்ணிருவாரு அட்லீட் எல்லாம் படத்துக்குன்னு ஒரு 8 லுக்னாச்சும் வச்சிருவாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மெயின் லுக்கா 3 லுக் வச்சிருவாரு. அதுதான் அவர்தான் அட்லி தான் ரொம்ப பிடிச்சிருச்சாமே ப்ரோ. அவர் தான் அந்த டான் 3க்கு அட்லி வந்து ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா ஜவான் அந்த ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போதே அவர் சொல்ற விதம், அந்த இது இருக்குல்ல, அதுல இம்ப்ரெஸ் ஆயிடுறது. 2வது அது கடைசியா நீங்க ரிசல்ட் பாக்குறீங்கல்ல, நீங்க நமக்கு வந்து அது அரைச்சமாகும். ஏன்னா நமக்கு வந்து அது மாதிரி ஒரு 100 படம் பார்த்திருப்போம். ஹிந்தியில வந்து அது அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப ரேரா வரக்கூடிய படம். அது கிளைமேக்ஸ்ல ஆடியன்ஸை பார்த்துட்டு கேள்வி கேட்கறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரேரு. கொஞ்சம் மசாலா தழுவி அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து விவசாயம் அப்படின்னாலே அது வந்து கிரிஞ்சிக்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. தமிழ்ல ஒரு அந்த டைம்ல நமக்கு தமிழ்ல வந்து ஒரு 30-50 படங்கள் வந்துருச்சு, கன்ஃபார்ம் வந்துருச்சு. ஹிந்தியில பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல அந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல வந்து அவங்களுக்கு மொத படமே இதுதான், அந்த விவசாயிகள் வச்சு இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு அது கரெக்டா அந்த டிராக்டர் லோன் கட்டல அது இதுன்னு அட்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூவு எமோஷனல் தூவணுமா, மசாலா தூவணுமா, என்னென்ன தூவணுமோ எல்லாத்தையும் தூவிட்டாரு. தூவணும்னு அங்க வந்து பயங்கர பிக்கப் ஆகிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா அந்த ஏஜ் லுக்ல வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு மாஸ், பயங்கரமான மாஸ். எனக்கு இந்த யங் லுக்ல எனக்கு செட் ஆகல. ஆனா ஏஜ் லுக் இருக்குல்ல, அது என்ன விக்ராந்த், அவர் பேர் என்ன அந்த படத்துல, விக்ராந்த் என்னமோ வருமே, விக்ரம் ராத்தோரா, அதெல்லாம் அந்த லுக்கு, அது இன்ட்ரோல இருந்து எல்லாமே பயங்கரமான ஒரு விஷயம்.
அதை பண்ணிடுறாருல அவரு. அதனால உங்களுக்கு தைரியமா நீங்க கமர்ஷியல் படம் என்ன இப்ப உண்மையாலுமே எல்லா லாங்குவேஜ் கமர்ஷியல் டேரக்டர்ஸ் தான் பஞ்சம். எல்லாமே பயம். தெலுங்குல இருக்காங்க, தெலுங்கு ஹீரோக்களே பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் டேரக்டர் கமிட் பண்றாங்க. ஏன்னா இந்த பேன் இந்தியா லெவல் போனதுக்கப்புறம் எல்லாருமே அடுத்த கட்டம் போனோம் ஒரு வெறியில இருக்கிறாங்க. அந்த மொட்டை லுக் உங்களுக்கு செட் ஆகலையா பிரகாஷ் ப்ரோ? மொட்டை லுக்கா? ஏங்க அதுவே கடைசியில மொட்டையே கிடையாதுங்க. இல்ல, ஆனா அது எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு வருஷமா மூஞ்சில கட்டு போட்டிருக்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த டீசர்ல இருந்தே. அது டீசர்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணாங்க. அது கடைசியில் அது ரிவீல் ஆகி அது பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் அது மொட்டை தலையா காட்டியிருக்காங்களா, அது நல்லா இருந்துச்சு. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொன்னதுல ஜவான்ல அவருக்கு அந்த ஏஜ் லுக்குன்னு பார்க்கும்போது அந்த மூஞ்சில அந்த சுருக்கு அது எல்லாமே டீட்டெயில்டா எல்லாமே வச்சிருப்பாரு. ஆனா இதுல தலை மட்டும்தான் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுவே ஒரு பெரிய இதா தான் இருக்கு. இல்ல அதான் சொல்றேன், லுக் பார்த்தேன், சூப்பரா இருக்கா? நல்லா இல்ல. சொல்லுங்க பாரு, நீங்க ஊர் ஒரு மாதிரி பேச டக்குன்னு தலைகீழ மாசத்துல சொல்லுங்க. நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல. அது என்னன்னா மோர் தென் தட், அது ஒரு ஸ்னோஃபால், அந்த மூஞ்சில எல்லாம் அந்த ஸ்னோ ஒட்டி இருக்குல்ல, அந்த மீஸ்ல தாடி இடத்துல ஸ்னோ ப்ரோ பரணி டீசர் இருக்கு பாரு பரணி, அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் டீசர் இருக்கு பாருங்க. இல்ல ரிலீஸ் டீசர், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்னு ஒன்னு இருக்கு பாருங்க, ஒரு நிமிஷத்துக்கு கிங்னு சொல்லி. அது பாருங்க. 30 செகண்டுக்கு ஏதோ போட்டிருந்தாரு, அதுதான் இப்ப வந்தது ரிலீஸ் டேட்டுங்க பரணி. இப்ப வந்தது ரிலீஸ் டேட்டு அது ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து கிங் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கும், டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசரோட. அதை பார்த்துட்டு வாங்க போங்க. ஓகே யூடியூப்ல இருக்குமா? யூடியூப் லிங்க் இருக்கு. இல்ல வேற லிங்க் அனுப்பவா? இல்ல வேணாம், நான் அது எடுத்துக்கிறேன். யூடியூப்ல போயிட்டு கிங்னு அடிங்க வரும். ப்ரோ அதுக்கு முன்னாடி டீசர் ட்ரெய்லர்லாம் எந்த பிளாட்ஃபார்ம்ல விடுவாங்க? யூடியூப்ல தான். அப்புறம் என்ன யூடியூப்ல இருக்குமா? இல்ல இங்க என்ன சொல்ல, இப்ப யாராவது ரீசெண்டா ட்விட்டர்லயே போட்டிருந்தாங்கன்னா இந்த ஐடியில போய் எடுத்துக்கலாம்ல, அதுக்காக நான் யோசிச்சேன். சித்தார்த்தா அந்த ஐடியில இருக்கும். ட்விட்டர்ல தான் கேட்டப்ல ஒரு கடைசியில அந்த டீசர்ல யூடியூப்ல எல்லாம் போய் தெரியுது மேடம். கம்முனு நீ சண்டை போடாத. அதுக்கு முன்னாடியே அவர் அந்த லுக்ல நடிச்சிட்டாருன்னு சொல்லி அது ஒரு மாசம் சண்டை போயிட்டு இருந்துச்சு. நீ கம்முனுரியா? பிரகாஷ் கேக்குதா? வாய்ஸுக்கு என்ன ஆச்சு? ஏதாவது சாப்பிட்டீங்களா மகேஷ் ப்ரோ? ஆமா சனிக்கிழமை இல்ல, சாப்பிட்டுருப்பாரு. தெரியல என்னப்பா, நீராதாரமா சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மார்னிங் தானே, வெள்ளிக்கிழமை மார்னிங் திருப்பி சனிக்கிழமை காலையில ப்ரோ, சனிக்கிழமை காலையில. ஆமா பிரகாஷ கூப்பிடுறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறாப்ல. கால் வந்திருக்கும். கேக்குதா மகேஷ் ப்ரோ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, மைக் ஆன் பண்ண முடியல. சொல்லுங்க. அப்படியே ஓகே. நீங்க 4-5 நாளா இது ரீல் ஃபேக்ஸே போடல? இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் என்னன்னா அடுத்ததுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஆனா என்னன்னா இனிமேல் அடுத்த ரீல் ஃபேக்ஸ் ஒரு புது முயற்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு புது முயற்சியோட இறங்குறேன். அதாவது ரீல் ஃபேக்ஸ் 2.0, அதுல கொஞ்சம் ஒரு புது முயற்சியோட கொஞ்சம் இறங்கலாம்னு ஐடியா. அதுக்கு ஒரு ரிஹர்சல் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிஹர்சல் முடிஞ்சோடனே அநேகமா புதன்கிழமைக்கு மேல அந்த ஒர்க் ஆரம்பிப்பேன். இன்ஸ்டா வாங்க. ஆமா இன்ஸ்டாக்கு தான், பட் இன்ஸ்டாக்குமே ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுக்கலாமே தான். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி உங்க ஐடி பார்க்கலான்னு பார்த்தேன், உங்களோட இதுலயே போட்டு விடுங்களேன், பயோலயே வரல உங்க இன்ஸ்டா லிங்க்யா? ட்விட்டர்லயா? ஆமா, பயோல போட்டு விடுங்க. இன்னொன்னு அந்த ஏதோ வெப்சைட் போட்டிருக்கீங்க, அது ஒர்க் ஆகுது? அதெல்லாம் இல்ல அதை எடுத்து வெப்சைட் நிப்பாட்டிட்டேன். அது வெப்சைட் வந்து பணம் கட்ட முடியல, ஒண்ணு ரிவ்யூஸ் இல்லாம பணம் கட்ட முடியல. தூக்கிட்டு இன்ஸ்டா மாத்தி விட்டுறேன். சரி நான் அதை அப்டேட் பண்ணிட்டு இல்லை, அதுக்கு பதிலாக இன்ஸ்டா போட்டு விட்டுருங்க, ஈஸியா இருக்கும் பண்ணி பார்க்க. பிரகாஷ் ப்ரோ எதுக்கு இவர் இந்த லுக் ட்ரை பண்றாரு எனக்கு புரியவே இல்ல. ஃபுல்லா ஒயிட்டா அது பேசாம வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர்னா கூட ஓரளவு ஓகேவா இருக்கும். ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கு. ஏன் ப்ரோ அது பார்க்கும்போது உங்களுக்கு ஜவான் படம் மாதிரியே தெரியல? ஜவான் படம் மாதிரி சத்தியமா இல்லைங்க. ஜவான்ல எவ்வளவோ தேவலாங்க. எனக்கு ஜவான் படம் மாதிரி அதுவும் இந்த காதுல ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஏதோ ஒரு இது போட்டு வர்றாருல, அதெல்லாம் பார்க்கும்போது தான் காண்டா இருந்துச்சு. இன்னும் அதிகமா கடுப்பா இருந்துச்சுமே. நல்லாவே இல்லை. ஐ மீன் அவரு நல்லா பண்ணலாம். இது எப்படி தெரியுமா இருக்கு,
ஒரு ஆக்டரை கூப்பிட்டு போய் சிறுத்தை சிவாட்ட இவரை இவரை நல்லா லுக்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி சிறுத்தை சிவாட்ட கொடுத்தா ஒரு மாதிரி பண்ணுவார்ல, அந்த மாதிரி இருக்கு. தப்பா சொல்லிட்டேன்னா எல்லாம் அமைதியா இருக்கீங்க. பேசுங்கப்பா. பிரகாஷ் ப்ரோ, போச்சு, அவரும் பேச மாட்டேங்கிறார். இல்ல சொல்லுங்க பாரு, நீ சிவா சொன்னீங்க, அதெல்லாம் ஆஃப் ஆயிட்டேன். ஆஃப் ஆயிட்டீங்களா? எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல கரெக்டா தான் சொன்னீங்க. இதுல என்ன தப்பா இருக்கு? உதாரணம் சொல்லிலாம் சொல்ல பழக்கம்லாம் இருக்கான்னு கேட்டேன். உதாரணம் சொல்ல தெரியுமான்னு. குமாரா, உனக்கு பாக்ஸிங் தெரியுமா குமாரா? அப்படிதான். ஏங்க இந்த இன்ஸ்டாவை பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்றது நிறைய குழப்பம் இருக்கு. இன்ஸ்டால போய் நம்ம ஐடி எங்க லிங்க் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. மேலேயே யூஆர்எல் இருக்கும். உங்க யூசர் நேம் என்ன? அதுதான் இருங்க, நான் எடுத்துறேன், நான் அனுப்பிடுறேன். பெரிய இம்சையா இருக்குது இன்ஸ்டாகிராம்ல, ரொம்ப குழப்பம் எனக்கு. அதை யூஸ் பண்ற பச்சை பிள்ளை வந்து யூஸ் பண்ண கத்துக்கிற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை மட்டும் இட்ஸ் ஓகே பிரகாஷ். ஷேர் ப்ரொஃபைல் இருக்கு அதானே? அப்பாடா, எடுத்துட்டேன். ஐயா பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. அப்போ வந்துட்டு அந்த 2.0 நீங்களே எடிட் பண்ணிடுறீங்களா? அதை நீங்க தான் பண்ணணும். அப்பதான் நீங்க 2.1 ஸ்டார்ட் எண்ட் ஃப்ரெண்ட், ஸ்டார்ட்ல ஒரு கட்டு எண்ட்ல ஒரு கட்டு முடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். இல்ல அது ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வேணும்ல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அது நான் உங்கள்கிட்ட அனுப்பி விடுவேன், பாப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் வெர்ஷன் என்ன பண்ண போறேன், நீங்க அந்த ஆடியோ எதையும் டிலீட் பண்ணிடுறாங்க. சாரி, ஆடியோ ரெடி பண்ண எந்த கிளிப்பையும் டிலீட் பண்ணிடுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீயூஸ் பண்ணணும். அதெல்லாம் டெலிகிராம்ல இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே டன். ஓகே சரி, வேற ஏதாவது இருக்கா ஸ்பெஷல்? பிரகாஷ், உங்களோட நேற்று யூடியூப்ல ஏதாச்சும் உங்க பழைய வீடியோ எல்லாம் பார்த்தேன். 7 வருஷம் பழைய வீடியோ எல்லாம் எப்படி ரிவர்ஸ் ஏஜிங் மாதிரி ஆயிட்டீங்க? என்ன மாதிரி ஆயிட்டேன்? ரிவர்ஸ் ஏஜிங். ரிவர்ஸ் ஏஜிங்கா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அப்ப அதுக்கப்புறம் நல்லா இழைச்சிட்டீங்க போல. அதுக்கப்புறம் வீடியோ ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. ஆமா அப்பெல்லாம் வீடியோ ரிவ்யூஸ் போட்டுட்டு தான் இருந்தேன். இப்பதான் அதுக்கப்புறம் ஒரு காரணத்துக்காக சொன்னேன்ல வீடியோ ரிவ்யூ போடுறதை நிப்பாட்டினேன்னு. இப்ப திரும்ப கொஞ்சம் குண்டாகலான்னு ஐடியா. கொஞ்சம் சூப்பர். அதுக்குதான் ஜிம்முக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது தேவைப்படல, பட் குண்டாக போறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே 6 பேக் எல்லாம் வச்சு சத்தா பச்சல வர மாதிரி மாசா பில்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். இப்ப பிரகாஷ் 2.0 நாங்க எதிர்பார்க்கலாம். அப்ப ஆமா கண்டிப்பா. ஒரு 6 monthsல பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, இதான் மௌனம் சம்மதம். பிரகாஷ் ப்ரோ, கராத்தே பாபுல டைலாக்ஸ் ரத்னாவா? அவர் வந்து ஸ்கிரீன் பிளே ரைட்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ல. டோலர் ட்வீட் பார்த்தேன், ரத்னாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு டைலாக போட்டு. அப்படியா? அது தெரியல, டைலாக்கான்னு தெரியல. அவர் வந்து அந்த இப்படி ரைட்டிங் டீம்ல அந்த ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேக்கு வந்து இந்த ஸ்கிரீன் பிளே உதவின்னு சொல்லுவாங்கல்ல, கதை திரைக்கதை அந்த உதவின்னு சொல்லுவாங்க. அதுல டீம்ல இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த படம் அப்புறம் இன்னும் 2 படங்கள், இந்த பென்ஸா இல்ல பென்ஸ் இல்ல, அது இன்னொரு படம் ஒண்ணு. சர்தார் 2ல அவர் இருக்கிறாரு. அந்த பென்ஸ் என்னதான் ப்ரோ ஆச்சு? எப்பதான் வரும்? நம்ம ஸ்பேஸ்ல ஒரு 10,000 தடவை சொல்லியிருப்பேன், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன். என்னன்னா லாரன்ஸ் படம் ஷூட்டிங் கரெக்டா போகாது. நமக்கு வெளியே இருந்து பாக்குறப்ப சிம்பு தான் நல்ல ஒரு இல்ல, சிம்பு மட்டும் தான் கெட்டவருங்க மாதிரி தெரியும். ஆக்சுவலா சிம்பு மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆள் தான் லாரன்ஸ். ஆனா லாரன்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேவா? எல்லாம் யாரும் லாரன்ஸ் கேட்க மாட்டாங்க. லாரன்ஸ்க்கு ஏன் 6 வருஷத்துக்கு ஒரு படம் வருது, 3 வருஷத்துக்கு ஒரு படம் வருது, 4 வருஷத்துக்கு ஒரு படம் வருதுன்னா காரணம் இதுதான். அவர் தம்பி படத்துக்கே ஒரு ஷூட்டிங் போலாங்க. அந்த புல்லட் படம் எப்போ ரெடி ஆச்சு? தம்பி படம் தானே. அவர் சொந்த தம்பி தானே, கூட பிறந்த தம்பி தானே ஹீரோ நடிக்கிறாரு. அந்த படத்துக்கு தானே அவர் ஷூட்டிங். அதுக்கே ரொம்ப நாளா இழுத்து அடிச்சாரு. இப்போ வரைக்கும் அந்த படம் வரல. நம்ம 10 தடவை சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா அந்த புல்லட் டீசர்லயே அவர் தம்பி கேமியோ மாதிரி தான் கொடுத்துருந்தாரு. இவரு தான் வந்துட்டு இருந்தாரு. இவரு ஆக்சுவலா இவர் வந்து ஷூட்டிங் டேஸ் ரொம்ப கம்மியா தான் போவார் லாரன்ஸ்.
காஞ்சனாலாம் ஏப்ரல்லே வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பு அதுவும் ஏப்ரல்ல. மாவீரன் இப்ப ஏதாவது வலைபேச்சுல சொன்னாங்களே கேட்கலையா? இத்தனை வருஷமா எடுத்து இப்பதான் 40% என்னமோ எடுத்திருக்காரு. அதுக்கு மேல நம்ம சொன்னது அது உங்களுக்கு கேட்கல. ஆனா வலைபேச்சு சொன்னாதான் நம்புவீங்க. சரி ரைட்டு. இன்னைக்கு டாபிக் இல்லாம ரொம்ப வறட்சியா போறமா இருக்க முடிச்சிருவோமா? இன்னைக்கெல்லாம் வந்து எத்தனை டீசர் வந்துச்சு, டீசரை பார்த்து அதை பத்தி பேசி பரபரன்னு போகும்னு பார்த்தேன். படங்கள் ஏதாவது இந்த வார படங்கள் பார்த்து அதை பத்தி பேசணும்னு போகும்னு பார்த்தேன். ஒன்னும் நாள வீக்கெண்ட் வேற ரொம்ப டல்லா போயிடுச்சு. போங்க. பிராஸ் ப்ரோ, இது தினேஷ் படம் கருப்பு பல்சர், அது என்ன? இப்போ இந்த ரிலீஸ் டேட் போட்டிருக்காங்கல்ல, ஜனவரி 30. அது ரிலீஸ் போட்டுருக்காங்க, ஆனா அதை பத்தி எதாவது அப்டேட் சின்ன படங்க. அது அப்போ அதுக்கு முந்தின ஒரு வாரத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சா போதும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான். இல்லையா தள்ளி போட்டுக்கலாம், அடுத்த வாரம் தள்ளி போட்டுக்கலாம்னு ஐடியா போயிடுவாங்க. அவங்க அதை பத்தி ஐடியா பண்ண மாட்டாங்க பெருசா. இன்னும் 6 நாள் தான் ப்ரோ இருக்கு படம் வர. அதான் ரிலீஸ் டேட் தள்ளி போட்டுருவாங்க. ஓகே பரணி, டைலாக் சொல்லுங்க, கிளம்புவோம். இந்த பரணி டைலாக் சொல்றதுக்கு இல்லை போல நம்மளே சொல்லிடுவோம். பாய் 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 பாய்.